அத்தியாயம் 36. டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம். எப்போதும் போல் பரபரப்பாய் இருக்க, அந்த பரபரப்பிலும் அங்கு அமர்ந்திருந்தவனை அனைவரும் ஒருமுறை திரும்பி பார்த்துவிட்டு சென்றனர். ஆனால் அவனோ அதனை எதுவும் தனக்கு தெரியாமல் கண்களை மூடி ஜஸ்டின் பைஃபரின் ராக் பாடல் ஒன்றை வாயில் முணுமுணுத்து கொண்டே தலையாட்டி கொண்டிருந்தான். அவன் முதுகில் மெல்ல தட்டி வினை என்று அழைக்க, திரும்பி பார்த்த வினை தன் முதுகில் தட்டியவனை இருக்க கட்டிக்கொண்டு, வாவ் டியூட், யூ ஆர் லுக்கிங் சோ மேன்லி, யூ டூ மை லிட்டில் பாய், டோன்ட் சே தட் அகெயின், ஐ எம் ப்ரவுட் அப் என கோபம் கொள்ளும் வினையை பார்த்து கொண்டே, யூ ப்ரூவ் இட் நவ் என இன்னும் இறுக்கி கட்டிக்கொண்டான் துரு. கண்டிப்பாய் தன்னை கடந்து செல்லும் பெண்களை ஒரு முறையேனும் திரும்பி பார்க்க வைக்கும் அழகன். அதுவும் அவனின் 2 வருட அமெரிக்க வாசம் அவனை இன்னும் அழகாய் காட்டியது. வினையை கட்டிக்கொண்டே, ஓகே லெட்ஸ் கோ. அம்மா, வருண் அங்கிள் ஏன் வர சொன்னாங்க? வினை, ஹூ நோஸ், டேட் என்ன நினைக்கிறாருன்னு யாருக்கு தெரியும், மாம் ஒன்லி நோஸ் என கூறிய துருவிற்கு வருண் சம்யுக்தாவின் காதல் எப்பொழுதும் ஆச்சரியமான ஒன்றுதான். அதிலும் அவன் சம்யுக்தாவை கல்யாணம் செய்த விதத்தில் வருணின் காதலிலும் அவன் மீது ஹீரோ வர்ஷிப் தான் வந்தது. விஷ்ணுவை விட வருண் மீது துருவிற்கு எப்பொழுதுமே தனி பாசம் உண்டு. சரி, இப்போ எங்கே போகிறோம்? இது என்ன, வீட்டுக்கு போகிற ரூட்டா என்ன என வெளியில் பார்த்து கொண்டே துரு கேட்க, இல்லை நம்ம காலேஜுக்கு போகிறோம். ஏன்? வினை, உங்களுக்கு தெரியாதா, இன்னைக்கு அண்ணாவுக்கு அங்கே ஸ்பெஷல் அவார்ட் தர்றாங்க, அண்ட் அக்காவுக்கு அங்கே அவார்டு உண்டு. ஸோ வீட்டில் யாரும் இல்லை, அதான் டேட் உங்களை அங்கேயே கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அதுவரை அமைதியாக வினை சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தவன் ஜானுவின் பெயரை கேட்டதும் மெல்லிய புன்னகை அவன் இதழில். எப்போதும் அவள் மீது இப்படியான ஒரு உணர்வு தோன்றியது என அவனுக்கே தெரியவில்லை. மெதுவாய் வெளிகளை மூடி தன்னவளை நினைக்க, அவள் மீதான உணர்வுகளில் இருந்து தப்பிக்கவே அமெரிக்கா போனான் என்ற நினைவும் தோன்ற, ஒரு நாள் அவன் கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது துருவின் பார்வை ஆர்வமாக ஜானு மீது படுவதை பார்த்த விஷ்ணு துருவிடம், துரு, வருண் என் நண்பன் என்றாலும் அவனின் உயரம் நாம் நினைப்பதை விட அதிகம். அதேபோல் நாளைக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் அவன் பக்கம்தான். ஸோ நடக்காத ஒன்றுக்கு நீ ஆசைப்படாத என்று அவனை அமெரிக்கா அனுப்பி வைத்தான் விஷ்ணு பேசிய ஒவ்வொரு வார்த்தையிலும் தனக்கு ஒரு தந்தையாய் இல்லாமல் வருணின் நண்பனாய் பேசிய தந்தை மீது கோபம் வரவில்லை துருவிற்கு. மாறாக அவர்களின் நட்பு மட்டுமே தெரிய, தந்தையை கட்டிக்கொண்டு, எஸ் டேட், நான் போறேன் என சென்றவன் தான். இந்த 2 வருடத்தில் விஷ்ணு மற்றும் கீர்த்தி தான் அவனை அமெரிக்கா சென்று பார்த்துவிட்டு வந்தனர். ஒரு முறை கூட துரு இந்தியா வர விஷ்ணு அனுமதிக்கவில்லை. ஆனால் யாரை மறக்க அவன் அமெரிக்கா சென்றானோ அவனால் அங்கு ஒரு நொடி கூட தன்னவளை மறக்க முடியாமல் திரும்பி வந்திருக்கின்றான். அவனால் அங்கு உடலால் உள்ளத்தாலும் மட்டுமல்ல, வெளிகளால் கூட யாரையும் தீண்ட முடியவில்லை. அங்கே அவனுடன் படித்த நண்பர்கள் கூட கிண்டலாய் சொன்னது உண்டு, ராமனுக்கு அப்புறம் நீதாண்டா கற்புக்கரசன் என்று. எத்தனையோ பெண்கள் அவனிடம் டேட்டிங் கூப்பிடும் பொழுதும் நாசுக்காய் அதனை தவிர்த்து அந்த இடத்தில் இருந்து வந்து விடுவான். வெளியில் வந்து ஜானுவின் புகைப்படத்தோடு பேசி கொண்டிருப்பான். அவன் காதலின் முடிவு எதுவாக இருக்கும் என அவனுக்கு தெரியாது. அது எதுவாக இருந்தாலும் அவள் இல்லாமல் ஒரு நொடி கூட தன்னால் இருக்க முடியாது என புரிந்து கொண்டு எப்படி இதனை கையாள்வது என நினைக்க, அதே நேரம் வருண் ஃபோன் செய்து, கண்டிப்பாய் இந்த விடுமுறைக்கு நீ இந்தியா வரணும், அதனை விஷ்ணுவிடம் கூட சொல்லக்கூடாது என்று கூறி வர சொல்ல, இதோ தன்னவளை பார்க்க போகிறோம் என அவளுக்கும் ஆனால் தனி உலகத்தில் இருக்க, வினை மெதுவாக அவன் தோள் தட்டி காலேஜ் வந்தாச்சு என்று கூற அவனிடம் சிரித்துவிட்டு கீழே இறங்கினான். அவனும் இதே கல்லூரியில் படித்தவன்தான். இந்தியாவின் நம்பர் 1 காலேஜ் மட்டும் அல்ல, உலகத்தின் தலை சிறந்த கல்லூரிகளில் முதல் 5 இடத்தில் இருக்கும் அந்த கல்லூரி. இதில் படிக்க வேண்டும் என்று துருவின் கனவுகளில் ஒன்று. அவர்கள் பள்ளி முடிந்ததும் ஜானுவிற்கு இந்த கல்லூரி வளாகத்திலேயே மருத்துவம் கிடைக்க ஜெய் மற்றும் துருவை பொறியியல் பிரிவில் சேர்த்தான் வருண். ஜெயின் கனவு IPS ஆக இருக்க, துருவின் கனவு பிஸ்னஸ் ஆக ஆனது. இப்பொழுதும் அமெரிக்காவில் புகழ்பெற்ற மென்பொருள் நிறுவனத்தின் CEO பொறுப்பில் இருக்கின்றார்.
இப்போ நாம் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வருவோம். வினய் பிறந்ததும் சம்யுக்தாவிற்காகவே டெல்லிக்கு தன் வேலையை மாற்றிக்கொண்டு வந்தான் வருண். கூடவே விஷ்ணுவையும் அழைத்து கொண்டு வந்தவன் அருகே அருகே வீடுகளையும் வாங்கி பிள்ளைகளையும் ஒன்றாக பள்ளியில் சேர்த்து படிக்கும்படி பார்த்து கொண்டான். ஜெய், துரு, ஜானு என அனைவரும் ஒரே வயதினர் என்பதால் ஒன்றாக விளையாடி படித்தும் வந்தனர். சம்யுக்தா தந்தையுடன் சேர்ந்து தொழிலை பார்க்க கீர்த்தி குழந்தைகளை பார்த்து கொள்வார். அவர்கள் பள்ளி முடிந்ததும் கல்லூரியிலும் ஒன்றாக சேர்க்க வருண் உட்பட விஷ்ணு வருணிடம், வேணாம் மச்சான், அந்த காலேஜ் மெரிட்டில் இருந்தாலும் கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் துரு எடுத்த மார்க்கிற்கு நம்ம சவுத் சைடில் நல்ல காலேஜ் கிடைக்கும், வி ட்ரை ட என விஷ்ணு சொல்லி முடிப்பதை கேட்க வருண் அங்கு இல்லை. திரும்பி பார்த்த விஷ்ணு, அதானே, நீ என்னைக்கு மற்றவங்க சொல்கிறத கேட்டிருக்கிற? சிறிது நேரத்தில் வந்த வருண் கையில் 3 பேருக்கான அட்மிஷனோடு வந்து நின்றான் வருண். சரி, இப்போ காலேஜுக்குள்ளே போயிடுவோம். துரு அந்த ஆடிட்டோரியம் நுழைந்ததுமே ஏற்பட்ட சத்தத்தில் மெதுவாய் தன் காதலை உணர்ந்து கொண்ட தருணம் ஞாபகம் வர, அன்று ஜெய் கிளம்பிட்டியா இல்லையா, இட்ஸ் கெட்டிங் லேட்டா என துரு அவனை பார்த்து கொண்டே கூற, இருடா, இவ்வளோ சீக்கிரம் போனால் ஒரு பொண்ணுங்க கூட வந்திருக்காது, அப்புறம் யாரை நம்ம பார்க்கறது, நம்மளை யார் பார்க்கறது சொல்லு என கண்ணுக்குள்ளி விழுக குறும்பு கண்ணனாய் ஜெய் சிரித்து கொண்டார். அடப்பாவி, நீயெல்லாம் ஒரு ஐபிஎஸ் ட்ரைனிங் போகிறவன் மாதிரியா பேசுகிற? ஏண்டா, ஐபிஎஸ் எல்லாம் சைட் அடிக்கக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன என்று சொல்ல தன் புருவம் உயர்த்தி கேட்டவனை என்ன செய்வது என்று புரியாமல் பார்த்தான் துரு. இருவரும் கிளம்பி ஆடிட்டோரியம் உள்ளே நுழையும் போதே ஜானுவின் பாடல்தான் அவனை வரவேற்றது. அவள் குரலில் மயங்கி அங்கேயே அவன் தேங்கி நிற்க ஜெய் அவன் புறம் திரும்பி, ஏண்டா நீயும் டேட் மாதிரி பிஹேவ் பண்ணுற? என்னமோ இப்போதான் அவள் பாட்டை கேட்குற மாதிரி. துரு அவனை முறைத்து கொள்ள, ஓகே விடு, வர வர உன் மேலே எனக்கு டவுட் வருது, இனி இன்னும் கொஞ்சம் உன்னை நல்லா வாட்ச் பண்ணணும் போல ஜெய் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே அவன் அருகில் அமர்ந்தான். ஜெய் அருகில் அமர்ந்தது கூட தெரியாமல் அவளையே பார்க்க மனதிற்குள், என்னாச்சு எனக்கு, கொஞ்ச நாளாகவே எனக்கே எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல அம்மு, இது தப்புன்னு என் மூளை சொன்னாலும் மனசு அதை கேட்க மாட்டேங்குதுடி, இப்போ எல்லாம் என் கண்ணுக்கு நீ மட்டும்தான் தெரிகிற, உன்னை யாராச்சும் பார்த்தா கூட எனக்கு அவனை அங்கேயே அடித்து கொள்ளும் வேகம் எனக்குள் தோணுது, இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல, இதுக்கு பேர் தான் காதலா? தென் ஐ madly லவ் யூ அம்மு என தனக்குள்ளேயே பேசிக்கொண்டிருந்தார். ஜெய் அவனை ஆர்வமாக பார்க்க அவன் புறம் திரும்பிய துரு, என்னடா? இல்லை மச்சான், வர வர நீ ரொம்ப ப்ரீஸ் ஆயிடுற, அதான் எப்படின்னு யோசிக்கிறேன் என்று ஜெய் கூறி சிரித்து கொண்டிருந்தான். ஜெய்யின் கிண்டலில் அன்று போல் இன்றும் நினைவில் முகம் சிவந்தவன் வினயின் குரலில் திரும்பி பார்க்க, வினய் மாம் என்று குரல் கொடுக்க அங்கே சம்யுக்தா வந்து கொண்டிருந்தாள். மாம். சம்யுக்தா, வினய், துருவெங்க? ஆன்டி என துருவின் குரலில் சம்யுக்தா துருவை பார்த்தா. ஆன்டி என சம்யுக்தாவை அணைக்க வர, நோ துரு, ஸ்டே தேர், இந்த 2 வருஷம் எங்களை பார்க்கணும்னு கூட உனக்கு தோணலல்ல, இப்பவும் உங்கள் அங்கிள் சொன்னதும் தானே நீ வர்ற என்று கோபமாய் சம்யுக்தா திரும்பி நின்று கொண்டா. துரு சிரித்து கொண்டே, ஆன்டி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் டைக்கூன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. சம்யுக்தா துருவை இன்னும் முறைத்து கொள்ள, ஓகே ஓகே, ஐ எம் சாரி, உங்கள் துருவை மன்னிக்க மாட்டீங்களா ப்ளீஸ்? துருவின் பாவனையில் சம்யுக்தா சிரித்து விட, டேட்ஸ் மை ஆன்டி, நீங்கள் இங்கே 2 வருஷத்தில் ரொம்ப க்யூட் ஆகிட்டீங்க என சம்யுக்தாவின் கன்னத்தில் துரு முத்தம் வைக்க, டே யாருடா என் பொண்டாட்டிக்கு இவ்வளோ தைரியமாக முத்தம் கொடுக்கறது என தன் மீசையை தடவிக்கொண்டே சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைலில் தினமும் உடற்பயிற்சி செய்ததால் அவன் சாம்பல் நிற பிளேசர் அவனை மேலும் அழகாய் காட்ட, எப்போதும் போல் அவன் கண்ணக்குழி அழகிலும் அவன் சிரிப்பிலும் தன்னை மறந்து பார்த்து கொண்டிருந்த சம்யுக்தாவை பார்த்து புருவத்தை ஏற்றி இறக்கி என்ன என்பது போல் கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வந்து நின்றான் வருண் கிருஷ்ணன். இப்போது டெல்லி மாநிலத்தின் ஐஜி. மாமா, யூ ஆர் ஜஸ்ட் டஸ்லிங் என வருணையும் கட்டி கொண்டான் துரு. யூ டூ மை சாம்ப், யூ லுக்கிங் டேம் கியூட் என வருணும் அவனை கட்டிக்கொண்டே, என்ன யுகி, நான் சொன்னது கரெக்டானே? ஆமாம், ரொம்ப க்யூட் ஆகிட்டா என்று சம்யுக்தா கூற, போதும் போதும்,
நானும் இங்கே தான் இருக்கிறேன். எங்கே கீர்த்தி ஆன்ட்டி? அவங்களுக்குத்தான் நான் செல்லம் என தன் பங்குக்கு வினய் தன் இருப்பை ஞாபகப்படுத்த சம்யுக்தா சிரித்து கொண்டே போதுண்டா என கீர்த்தி அம்மு கூட முன்னாடியே இங்கே வந்தாச்சு. இன்னைக்கு உங்கள் அக்கா சேலை கட்டுறேன்னு அவளை ஒரு வழி பண்ணியிருப்பா. துரு மனதில் ச்சே, அவள் பேரை கேட்டாலே இப்படி ஏன் தாறுமாறாக துடிக்குது இந்த ஹார்ட். உஃப், ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்று தன் மனதோடு அவன் பேச துவங்கிவிட வருண் துருவின் தோளை தொட்டு லெட்ஸ் கோ என்று கூற துரு தலையை அசைத்து அவன் பின்னால் சென்றான். ஆடிட்டோரியம் உள்ளே விஐபிக்கள் இருக்கையில் கீர்த்தி இருக்க அவள் அருகில் ஆலிவ் நிற பச்சையில் சேலை கட்டி அதற்கு தகுந்த ஆன்டிக் நகைகளுடன் தேவதை போல் இருந்தவளை பார்த்த துருவின் கண்கள் அசைய மறுத்து அங்கேயே தேங்கி நிற்க வருண் மெல்ல அவனை அசைத்து வாட் ஹேப்பன் யங் மேன் என்று கேட்க துரு நத்திங் அங்கிள் அம்மா என்று கீர்த்தியை நோக்கி கையை நீட்ட வருண் அவனை ஆழ்ந்து பார்த்து ஓ ஓகே கீர்த்தி என கொஞ்சம் சத்தமாக கூப்பிட கீர்த்தி திரும்பி பார்க்க கூடவே தந்தையின் குரலில் ஜானுவும் திரும்பி பார்த்தாள். துருவை பார்த்ததும் கீர்த்தி கண்கள் கலங்கி அவன் அருகில் வர ஜானுவும் எழுந்து வந்தாள். மாம், துரு எப்படா வந்த? என்கிட்ட நீ சொல்லவே இல்லை என துருவை அணைத்து கொண்டாள் கீர்த்தி. அவனும் கீர்த்தியை அணைத்து கொண்டே பின்னால் நின்ற ஜானுவை பார்க்க ஜானு துருவை பார்த்து மெல்லிதாக புன்னகைக்க பதிலுக்கு புன்னகைக்க கூட தோன்றாமல் அவளையே பார்த்தபடி துரு நின்று கொண்டிருந்தார். வருண் தான் என்று தன் இருப்பை அங்கு உணர்த்த அதிர்ந்து விழித்த துரு பதிலுக்கு ஜானுவை பார்த்து சிரித்தான். ஹாய் துரு அண்ணா என ஜானுவின் பின்னால் நின்று ஆருத்ரா, அதாவது அரவிந்தின் மகள் ஆருத்ராவை அவன் பார்க்க ஏ ஆரு, ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன் அண்ணா என அவன் அருகில் வந்து நின்று கொண்டாள். வருண் சரி சரி எல்லோரும் போய் உட்காருங்க, மீதியை வீட்டில் போய் பேசலாம் என்று இருக்கையில் அமர்ந்தான். அவ்விழாவினை தலைமை தாங்க துணை ஜனாதிபதியை அழைத்திருந்தனர். அதனால் மிகவும் பாதுகாப்பு அதிகமாய் இருக்க விழாவும் தொடங்கியது. சம்யுக்தா வருணிடம் என்ன இது, சீஃப் கெஸ்டே வந்தாச்சு, இன்னும் ஜெய் வரலையே என்று கூற வருண் தன் வாட்சை பார்க்க இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குடி, கரெக்டாக வருவான் பாரு, நீ டென்ஷன் ஆகாத. ஜானுவும் தன் வாட்சை பார்த்து கொண்டே ஆருத்ராவிடம் டைம் ஆச்சு, இன்னும் ஜெய் வரலை, கெஸ்ட் வேற வந்தாச்சு என்று கவலையாக கூற ஜானுவின் குரலில் அவள் புறம் திரும்பிய துரு அவன் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவான் அம்மு, பி கூல் என்று கூற ஆருத்ரா தன் மனதிற்குள் அந்த பனைமரம் எங்கே யார்கிட்ட இப்போ வம்பு பண்ணிட்டு இருக்குதோ தெரியல, இதில் அதுக்கு அவார்டு வேற, அப்படி அது என்ன பண்ணி தொலைச்சிச்சோ என ஜெய்யை தன் மனதிற்குள்ளாகவே அர்ச்சனை செய்து கொண்டிருந்தாள். அவளின் அர்ச்சனைக்குரியவனோ ஒருவனை துரத்தி துரத்தி அடித்து கொண்டிருந்தான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஏரியாக்குள்ளே வந்து உன் வேலையை பார்த்துருப்ப என அவன் அடித்து கொண்டிருக்க அவன் அருகில் நின்ற கான்ஸ்டபிள், சார் லேட் ஆயிடுச்சு, அம்மா கால் பண்ணாங்க என்று அருகில் இருந்தவனிடம் தூக்கி உள்ள போடு அவனை என்று அவன் கையில் இருந்த ரத்தத்தை கழுவிக்கொண்டு தன் ஹூலஸை போட்டபடி நிமிர்ந்தார். ஜெய் கிருஷ்ணன் IPS. அத்தியாயம் 37. சம்யுக்தா பதற்றமாய் வாசலையும் நேரத்தையும் மாறி மாறி பார்க்க அதனை கண்டு கொள்ளாமல் வருண் ஸ்டேஜையே பார்த்து கொண்டிருந்தார். மெதுவாக சம்யுக்தா வருணை சுரண்ட வருண் உடனேயே இது பப்ளிக் பிளேஸ் டி, இங்கே வந்து இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, வேணும்னா வீட்டில் பண்ணலாம் என தன் புருவத்தை உயர்த்தியபடி கூற சம்யுக்தா அவள் தலையில் அடித்து கொண்டு அட கடவுளே உங்களை வச்சுக்கிட்டு வருண், நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன்டி, இப்படி வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிற, அதுவும் நம்ம கல்யாணத்தை உன்னால் மறக்க முடியுமா என கண்ணடித்து சிரிக்க சம்யுக்தா வருணை உரைத்து கொண்டே நானே ஜெய் இன்னும் வரலன்னு டென்ஷனில் இருக்கிறேன், இதில் உங்கள் அலும்பு வேற தாங்கலை, உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், ஹி வில் பி ஆன் தி டைம், ஜஸ்ட் ரிலாக்ஸ். சம்யுக்தா என்ன ரிலாக்ஸ், இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு, அவர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, யாரோ ரோட்டில் போகிறவர் இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லையா? ஏண்டி எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற என்ன? இவர்கள் பேச்சின் இடையில் ஸ்டேஜில் இருந்து அறிவிப்பாளர், நவ்
we going to present a prestigious award of the college. It's pride of the college award going to any guesses? Guys, என மேடையில் இருந்த அறிவிப்பாளர் கீழே இருந்த மாணவர்களை பார்த்து கேட்க அனைவரும் ஒருமித்த குரலில் ஜெய் 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 என்று ஆர்ப்பரிக்க, எஸ், and we are happy to present this award to none other than ஜெய் கிருஷ்ணன் ஐபிஎஸ் என்று கூறி முடிக்கவும் ஜெய் மேலே வரவும் சரியாக இருக்க, அவ்வளவு நேரம் படபடப்போடு இருந்த சம்யுக்தா நிம்மதியாக திரும்பி கணவனை பார்க்க, வருண் எப்படி என்பது போல் தன் கண்களால் ஜாடை காட்ட சம்யுக்தா சிறு புன்னகையுடன் திரும்பிக் கொண்டாள். ஸ்டேஜின் மேலே ஜெய் தன் ஹூலர்ஸுடன் மேலே ஏறி அத்தனை ஸ்டைலாக அதனை வாங்க அங்கே எழுந்த கரவொளியில் அந்த கேம்பஸே அதிர்ந்தது. இதனை பார்த்து கொண்டிருந்த துணை ஜனாதிபதி சற்று அதிர்வுடன் அவனை பார்த்து புன்னகைத்து கொண்டே கங்க்ராட்ஸ் என்று கூறி சற்று அவனை ஆழ்ந்து பார்த்து அவன் முக சாயலில், ஆர் யூ சன் ஆஃப் வருண் கிருஷ்ணன் என்று கேட்க, ஜெய் சற்றும் தாமதிக்காமல், நோ, ஹீ வாஸ் மை டேட் என கூற, அவன் பதிலில் அவர்தான் குழம்பி போய் அவனை பார்க்க, பின் அவன் பதிலை புரிந்து கொண்டு அவன் முதுகினை தட்டி கொடுத்து சிரித்தபடி அமர்ந்தார். அவர்களையே பார்த்து கொண்டிருந்த வருண் அங்கே என்ன நடந்திருக்கும் என்று யூகித்து மெல்ல தன் கண்ணுக்குள்ளி தெரிய சிரிக்க, சம்யுக்தா, என்னாச்சி? ஒன்றும் இல்லை, உன் பையனுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லடி. ஏன், அங்கே என்ன நடந்திருக்கும் என சம்யுக்தாவிடம் சொல்ல அவள் வியப்பாய் கணவனை பார்த்து, நீங்கள் இங்கே தானே இருந்தீங்க, எப்படி இப்படி சொல்கிறீங்க என்று கேட்க, உன் பையன் மட்டும் இல்லடி, உன் புருஷனும் போலீஸ்காரன் தாண்டி என தன் மீசையை நீவியபடி அவன் கூற, இப்போதும் தன் கணவனின் கம்பீரத்தில் மயங்கித்தான் போனாள் சம்யுக்தா. ஸ்டேஜில் இருந்து இறங்கிய பின்பும் அவனுக்கான கரகோஷங்கள் நின்றபாடு இல்லை. அதனை மெல்லிய புன்னகையோடு ஏற்றபடி கீழே இறங்கி வந்தான் ஜெய். அவன் வந்ததும் அவனை சுற்றி வளைத்த மாணவ கூட்டத்தில் இருந்து மீண்டு சம்யுக்தா அருகில் வந்தான். மாம். ஜெய், ரியலி ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ என சம்யுக்தா அவனை கட்டிக்கொள்ள, ஜானுவும் அவனை நெருங்கி கட்டிக்கொண்டாள். ஆருத்ரா மனதில் மட்டும், ஆளே இல்லாத கடையில் யாருக்குடி டீ ஆத்துறான் இவன்? அடிக்கிற வெயிலுக்கு வெளியில் ஹூலஸ் போடலாம், இங்கே எதுக்கு போட்டுட்டு திரியிறான் இவன்? இதே ஸ்டைல்னு வேற நினச்சிக்கிறது. இதில் இவன் ஐபிஎஸ் வேற என மானசீகமாக தலையில் அடித்து கொள்ள, ஜெய் அவள் அருகில் வந்து அவள் காதில், குட்டச்சி, மைண்ட் வாய்ஸ்னு நினச்சி சத்தமாக பேசுகிற. அப்புறம் இந்த கூலர்ஸ் எதுக்குன்னா, எத்தனை பேர் வேணும்னாலும் என்னை பார்க்கலாம், ஆனால் நான் யாரை பார்க்கிறேன்னு யாருக்குமே தெரியக்கூடாது, அதுக்குத்தான் என்னை அவளை பார்த்து கண்ணடித்து சிரிக்க, போதுண்டா, அவளை வம்பு பண்ணலைன்னா உனக்கு தூக்கம் வராதா என்றபடியே துரு அவன் அருகில் வந்தான். ஜெய், டேய், நீ எப்போ வந்த? நீ என் கூட பேசாத, நீ வரதை பற்றி என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. துரு, ஓ, நான் வர உனக்கு தெரியாது அப்படித்தானே என்றபடி அவனை அடித்து விளையாட, நண்பன்டா என்று துருவை கட்டிக்கொண்ட ஜெய், நீ வந்ததும் வினய் சொன்னான், சாரிடா துரு, என்னால் பிக்கப் பண்ண வர முடியல, ஒரு திருட்டு கேஸ் வேற என அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஜானுவின் பெயர் மேடையில் அழைக்க, அவள் தேர்ந்தெடுத்த குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ பிரிவில் முதல் மதிப்பெண் பெற்றதால் அவளுக்கான விருதை கொடுக்க ஜானுவின் பெயரை கேட்டதும் அதுவரை ஜெய்யிடம் பேசிக்கொண்டிருந்த துரு விழி எடுக்காமல் அவளையே பார்க்க, அவள் விருது வாங்கிய பின் கீழே வந்து அதனை வருண் கையில் கொடுத்தாள். அதனை வாங்கிய வருண் அவள் நெற்றியில் முத்தம் வைக்க, அதுவரை அவளை பார்த்தவன் வருணின் முத்தத்தில் துருவிற்கு பொறாமை வர அவளை இழுத்து அவன் கையில் நிறுத்தும் வேகம் தோன்ற, ஒரு அடி எடுத்து வைத்தவன் ஜானு சற்று நிமிர்ந்து துருவை பார்த்ததும் அதே இடத்தில் தேங்கி நின்று விட்டான். வருண் அனைவரையும் பார்த்து, சரி வீட்டுக்கு கிளம்பலாம், துருவுக்கு ஜெட்லாக் வேற இருக்கும் என்றபடி வெளியில் வர, அதே நேரம் வணக்கம் வணக்கம் வருண்ஜி என்றபடி அரசியல்வாதி போல் ஒருவன் வர, அவன் பின்னால் அவன் மகனும் மனைவியும் வந்தனர். அவனை பார்த்ததும் துரு அவனை கோபமாக பார்த்தான். வணக்கம், வாங்க நீங்க என்றபடி அவன் மனைவியை பார்த்து தன் நெற்றியை சுருக்கியவன் பின் ஒரு கட்சியின் பெயரையும் ஊரின் பெயரையும் கூறி, நீங்கள் அங்கே ஆப்போசிட் பார்ட்டி லீடர் தானே? ஆமாம் ஆமாம், அப்போது எங்களை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம்,
இது என் பையன் ராகேஷ் என்றபடி வருண் அருகில் இருந்தவர்களை பார்க்க வருண் தன் குடும்பத்தை அறிமுகப்படுத்தினான். ஜானுவின் மீது அவர்கள் கண்கள் ஆர்வமாக படிய அதற்கு மேல் இருக்க முடியாமல் துரு வருணிடம், அங்கிள், ஐ ஆம் சோ டயர்ட், ஸோ ஷால் ஐ லீவ் நவ் என்று கேட்க வருண் துருவை ஆழ்ந்து பார்த்து வினயிடம் ஜானு மற்றும் ஆருத்ராவையும் அழைத்து போகச் சொல்ல வருண் தன்னோடு ஜானுவையும் அனுப்பியது அத்தனை நிம்மதியை கொடுத்தது துருவிற்கு. இரவு உணவிற்கு அனைவரும் அமர்ந்திருக்க வருண் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்து கொண்டே துருவிடம், துரு, எத்தனை நாள் லீவில் வந்திருக்கிற? அதுவரை ஜானுவை பார்த்து கொண்டிருந்தவன் வருணின் குரலில் நிமிர்ந்து 20 days அங்கிள் என்று கூற, விஷ்ணு வர இன்னும் ஒரு 15 days ஆகும் என வருண் கூற, அதனை பார்த்த ஜெய்க்கு தான் ஏதோ ஒன்றை வருண் மறைப்பது போல் தோன்ற எதுவும் பேசாமல் வருணையே பார்த்து கொண்டிருந்தான். ஜெய் பார்த்தாலும் அதனால் தனக்கு ஒன்றும் இல்லை என்பது போல் வருண் திரும்பிக் கொள்ள ஜெய் மனத்தில், இந்த ஓல்டு மேன் ஏதோ பிளான் பண்ணியாச்சு, அதான் விஷ்ணு அங்கல்ல நாடு கடத்தியிருக்கிறார், துருவை இந்தியா வர சொல்லியிருக்கிறார், பார்க்கலாம் என்னதான் பண்ணுறாருன்னு என்பதை போல் தந்தையை பார்த்து சிரிக்க வருணும் பதிலுக்கு சிரித்தபடி ஜெய்யிடம், ஜெய், இன்னைக்கு நாம் பார்த்தோமே அந்த பையன், பேர் கூட ராகேஷ், அவன் உங்கள் காலேஜ் தானே? ஆமாம், துரு கிளாஸ்மேட் தான், ஏன் கேட்குறீங்க என்று ஜெய் கேட்க, ஓ அப்படியா என்றபடி வருண் துருவின் மீது ஒரு பார்வை வைத்து கொண்டே, நத்திங், ஹீ லைக் டு மேரி ஜானு, அதுதான் என்ன பண்ணுறதுன்னு என்று வருண் கூறி முடிக்கும் முன் துருவிற்கு புறை ஏற அவன் தலையில் தட்டி தண்ணீரையும் அவன் புறம் தள்ளி வைத்தான் வருண். வருண் ஜானுவின் புறம் திரும்பி, நீ என்ன சொல்கிறாமோ என கேட்க துரு ஜானுவின் பதிலுக்காக அவளையே பார்க்க ஜானு வருணிடம் திரும்பி, அஸ் யுவர் விஷ் தட் என்றபடி சிரித்து கொண்டே எழுந்து உள்ளே சென்றான். செல்லும் அவளையே கண்கள் கலங்க பார்த்து கொண்டிருந்தான் துரு. அதற்கு மேல் தாழ மாட்டாமல், போதும் அங்கிள் என்றபடி எழுந்தவன் வீடு நோக்கி சென்றான். துருவின் மனது உலைக்களமாய் ஜானுவின் பதிலில் கொதித்து கொண்டிருந்தது. ராட்சசி, அஸ் யுவர் விஷ் டேடுன்னு சொல்லிட்டு போகிறான். என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கிறா? அதுவும் அந்த ராகேஷ் கூட. அவன் சும்மாவே அவளை பார்த்து சொல்லு விடுவான். இப்போ அவளை கல்யாணம் பண்ண வேற கேட்குறான். காலேஜிலேயே என்கிட்ட வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான் பாரு, அன்னைக்கே அவனை 4 போட்டிருந்தா இன்னைக்கு அவன் வந்திருக்கவே மாட்டான். அவன் தான் அப்படின்னா அவங்க அப்பா கேட்டதும், வேணாம்ப்பா, எனக்கு துருவ் தான் வேணும்னு சொல்கிறது இல்லைவா. இவளும் பதிலுக்கு ஈன்னு பல்ல காட்டுறான். இப்போ என்ன செய்கிறது என தோட்டத்தில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். அதே நேரம் அவனது ஃபோனும் அடிக்க எடுத்து பார்த்தவன், இவனா என்றபடி அட்டன் செய்து, சொல்லு கௌதம், என்னடா என்ன பண்ணுற? யாராச்சும் கொலை பண்ணுற வெறியில் இருக்கிறேன். அட கடவுளே, ஏண்டா ஒரு கம்பெனி சிஇஓ மாதிரியே பேசுகிற நீ? உன்னை நம்பி எத்தனை கிளைண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்கிறோம், நீ என்னடான்னா இப்படி பேசுகிற? என்னாச்சு? நீ ஜானுவை பார்த்தியா? எதுவும் சொன்னியா? அவங்க ரியாக்ஷன் என்ன? துரு நடந்ததை எல்லாம் கூற கௌதம், இதில் அவங்க தப்பு என்னடா இருக்குது? நீ உன்னோட காதலை சொன்னியா என்ன? இல்லைடா. அப்போது முதல்ல அதை செய், அப்புறம் கொலை பண்ணலாம். இப்போ போய் ஜானு சிஸ்ஸை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு யோசி. இதுவரை இருந்த கோபம் கூட அவள் பெயரை கேட்ட தருணம் உள்ளுக்குள் ஏதோ ஒரு உணர்வு தோன்றி மறைவது போல் என்று இருக்க துருவின் மனதில், இதுதான் ஜானு, நீ உன்னால் மட்டும்தான் என்னை உயிர் போடையே வச்சுக்க முடியும். என்னோட மொத்த காதலை சொன்னால் உன்னால் சுமக்க முடியுமாடி? ஐ நீட் யூ பேட்லி அம்மு. ஆனால் இது எப்படி சாத்தியமாகுமான்னு எனக்கு தெரியலை. இதில் உங்கள் அப்பாவை கூட நான் சமாளிப்பேன். ஆனால் எங்கள் அப்பா என்னடி பண்ணுறது? நான் இதில் நீ வேற துருவா, உனக்கு கட்டம் சரியில்லடா என மனதிற்குள்ளேயே புலம்பியபடி வீட்டினுள் நுழைய அதே நேரம் வீட்டின் ஃபோனும் அடிக்க அதனை அட்டன் செய்தவன், ஹலோ என்க. ஹலோ ஹலோ டேட். ஓ துரு, அம்மாவுக்கு கூப்பிட்றேன்னு உனக்கு கூப்பிட்டுட்டேன் போல. சரி சொல்லு, ஹவ் ஆர் யூ? ஹஹா டேட், ஸ்டாப், நீங்கள் கரெக்டாக தான் கால் பண்ணியிருக்கிறீங்க. என்ன, நீ எப்படி இந்தியாவில், அதுவும் என்கிட்ட சொல்லாமல்? சாரி டேட், வருண் அங்கிள் தான் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. வருண் வர சொன்னானா? எதுக்கு
தெரியல டேட், ஜஸ்ட் எ வெக்கேஷன். ம். துரு, ஆர் யூ ஓகே? ம் என்றபடி தாயிடம் கொடுத்துவிட்டு ரூமிற்கு சென்று விட்டான். கீர்த்தியிடம் பேசியவன் வைத்த பின் அவன் எண்ணம் முழுவதும் துருவிடமே. ஒரு தந்தையாய் அவன் மனது புரிந்தும் அதனை நடத்தி வைக்க முடியாமல் இருப்பதை நினைத்து வருந்தியவன் மனதில், வருண் ஏன் துருவை வரச் சொன்னான்? இவன் சும்மா எதுவும் செய்ய மாட்டானே, நம்மளையும் இப்படி லாக் பண்ணி வச்சிருக்கிறானே, எதுவும் பிளான் பண்ணுறானோ? இவன் எப்போ என்ன செய்வான்னு யாருக்கும் தெரியாது. ஐயா ராசா, வருணு என்னடா செய்ய போற என்றபடி வருணுக்கு கால் செய்தான். அத்தியாயம் 38. துரு எழுந்து சென்றதும் அவனையே பார்த்து கொண்டிருந்த வருணிடம், ஜெய், ஐ டோன்ட் நோ நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்கன்னு, பட் இது அம்முவோட லைஃப், ஸோ திங்க் பிஃபோர் யூ டூ என்றபடி ஒரு அழுத்தமான பார்வையுடன் எழுந்து சென்றான் ஜெய். வருண் மெலிதாக சிரித்தபடி இருக்க, சம்யுக்தா வருணிடம், இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்கிறீங்களா? அம்மா, அந்த ராகேஷ் வீட்டில் கேட்டதுக்கு தான் முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அம்முக்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறீங்க? சொல்கிறேன் என வருண் பேசும் பொழுதே விஷ்ணு ஃபோன் செய்ய அட்டன் செய்தவன், ஹலோ வருண். ஹலோ, என்னடா மச்சான், ஒரே ஜாலிதானா? கீர்த்தி வேற இங்கே இருக்கிறா, நீ தனியாக லண்டனில் என்ஜாய் பண்ணுற போல. விஷ்ணு, ஆமாம், நீ பார்த்த. ஏண்டா நீ வேற, கீர்த்தி கூட இல்லாமல் சுகர் டேப்லெட் போட மறந்து போயிடுறேன், ஒரே மயக்கமாக கிடக்கிறேன். இதில் நான் ஜாலியா? அடப்போடா. உன்னை நான் முன்னாடியிலேருந்து சொல்கிறேன், பாடியை ஃபிட்டாக வச்சுக்கோன்னு. விஷ்ணு, சரி நீ ஆரம்பிச்சிடாத. அப்புறம் என்ன ஸ்பெஷல் மச்சான்? வருண் சிரித்து கொண்டே, நத்திங்டா, சப்பாத்தி தான் சாப்பிட்டுட்டேன், வேற என்ன சொல்லு. விஷ்ணு மனதில், பயப்புள்ள துரு வந்ததை சொல்லுதா பாரு, இவங்கிட்ட விஷயம் வாங்கிறதுக்குள்ள நான் நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவேன் போல. வருண், சரிடா நான் ஃபோனை வைக்கிறேன். ஏய் இருடா, நான் பேசிட்டு இருக்கிறேன்ல. வருண், சரி சொல்லி தொலை. விஷ்ணு, மச்சான் வயசாயிடுச்சு. யாருக்கு? எனக்கு தான். சரி அதுக்கு? டேய், என்ன ஒரு ஃப்ளோவில் பேச விடுடா. சிரித்த வருண் சிரித்த வண்ணம், சரி சொல்லு. ஷப்பா, எனக்கு வயசாயிடுச்சு. நீ எதுக்கு துருவ நீ வர சொன்ன? என்ன பிளான் பண்ணியிருக்கிற? ஒழுங்காக சொல்லிடு. ஏற்கனவே நான் மயக்கத்தில் தான் சுற்றிட்டு இருக்கிறேன், இதில் நீ வேற ஏதாச்சும் பண்ணி ஷாக் கொடுக்காத. வருண் சத்தமாக சிரித்தபடி, மச்சான் துரு வந்திருக்கிறான், நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. டேய் வருண், பின்ன என்னடா, 2 வருஷமாக நானும் பார்க்குறேன். அவனை நீ இந்தியாவுக்கே வரவிடாமல் என்னமோ பண்ணுற. அவனை மறைச்சி வச்சிட்ருக்குற. எனக்கு அவனை பார்க்கணுன்னு தோணிச்சு வர சொன்னேன். இப்போ அதுக்கு என்ன? இன்னும் வேற ஏதாச்சும் சொல்லணுமா? விஷ்ணு உடனே வருண் என்று அழைக்க ஃபோன் கட்டாகி இருந்தது. ஃபோனை கட் செய்த பின் வருண் விஷ்ணுவின் நினைவுகளில் இருக்க, சம்யுக்தா வருண் அருகில் வந்து என்னாச்சு என்று கேட்டார். வருண் சம்யுக்தாவின் மடியில் படுத்தவன், ஏன் யுகி விஷ்ணு இப்படி இருக்கிறான்? எப்பவும் என்னை பற்றி எனக்காக மட்டுமே யோசிக்கிறான். இப்போ கூட அவன் பையன் லைஃப் அவன் கண்ணுக்கு தெரியல பாரேன் என்று புலம்பியவன் எழுந்து, இந்த தடவை நான் அவனுக்கு கொடுக்குற ஷாக்கில் உங்கள் அண்ணன் எந்திரிக்கவே மாட்டான் பார் என்று சிரித்தான். தந்தையிடம் பேசிய பின் உள்ளே வந்த துரு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் நடக்க ஆரம்பிக்க, அந்த ஏசி குளிரிலும் அவன் மனது வெப்பமாகவே இருந்தது. கௌதமிடம் பேசிய பின் இருந்த தெளிவு தந்தையின் குரலை கேட்டதும் இல்லாமல் போனது. அதன் பின் உள்ளிருக்க மாட்டாமல் வெளியே வந்தவன் சிறிது நேரம் தோட்டத்தில் நடந்தவனால் என்ன செய்வதென்று புரியவில்லை. அப்படியே அந்த புல்வெளியில் கண்மூடி தொம் என்று அமர்ந்தான். சிறிது நேரத்தில் அவன் பக்கத்தில் யாரோ அமரும் அரவம் கேட்டு விழி திறக்க ஜெய் அவன் அருகில் இருந்தான். துரு, ஜெய் நீ தூங்கலையா? ஜெய் துருவின் புறம் திரும்பி, அதே நான் கேட்கணும்டா, மார்னிங் வந்ததுலேருந்தே நீ ரெஸ்ட் எடுக்க முடியல. சரி இப்போவாச்சும் ரெஸ்ட் எடுப்பேன்னு பார்த்தா இப்படி இங்கே வந்து உட்கார்ந்துருக்குற. ஒன்றும் இல்லைடா, ஜஸ்ட் எ வாக். ஓ சரி நம்புகிறேன். ஜெய் ஜெய் துரு, இன்னும் நம்ம அப்பாக்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எத்தனை வருஷமாக இருக்குது தெரியுமா? அவங்க ஸ்கூல் படிக்கும் போதிலிருந்தே. ஜெய், ஸ்டில் நவ் அவங்க 2 பேரும் அப்படியே தான் இப்பவும் இருக்கிறாங்க. ஆமாடா, இது என்னவோ புதுசாக சொல்கிற.
ஐ நோ இட்னா. ம், அவங்களோட இத்தனை வருஷம் நட்புக்கு காரணம் யாருன்னு நினைக்கிற? துரு. ஜெய் என்ன சொல்ல வருகிறான் என்பதை போல் அவனையே பார்க்க, விஷ்ணு அங்கிள் தான். எப்போதும் டேடுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டேட் ஃபஸ்ட்டு பேசுகிற ஆள் விஷ்ணு அங்கிள் தான். அவரும் அப்படிதான். பட் நம்ம 2 பேரும் அப்படி இல்லைன்னு தோணுது. ஏன் ஏன் எதுக்கு ஜெய்? திடீர்னு நீ உன்னோட மாஸ்டர் டிகிரி பண்ண போனதுலேருந்து ஸ்டில் நவ் ஏதோ நீ என்கிட்ட மறைக்கிற சம்திங் ஈட்டிங் யூ. சொல்லுடா, வாட் ஹேப்பன்? துரு, நத்திங். ஸ்டாப் இட் துரு. என்கிட்ட நீ பொய் சொல்கிற, அதான் இப்படி தடுமாறுற. ட்ரை பண்ணாத நீ வேறு எதுவும். உனக்கா எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு என ஜெய் அவ்விடம் விட்டு செல்ல, சண்டையிட்டு செல்லும் நண்பனை எதை சொல்லி நிறுத்துவது என்று தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தான் துரு. துருவின் ஒவ்வொரு செயலையும் தன் ரூமின் பால்கனியில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாள் ஜானு. துருவின் ஒவ்வொரு பார்வையும் அவள் உணர்ந்தே இருந்தாள். பெண்களுக்கே உண்டான நுண்ணிய உள் உணர்வு அது. சிறு வயதில் இருந்தே துருவின் பார்வை எப்போதுமே அவள் மீது இருந்தாலும் அது ஒரு பாதுகாப்பு உணர்வை தரும் என்று அவன் பார்வை தன்மேல் ஆர்வமாக பட்டதோ அன்றே அவன் பார்வையின் வேற்றுமையை அவள் அறிந்து கொண்டாள். அறிந்த அவளால் அது என்ன மாதிரி உணர்வு என்று பிரித்தறிய இயலவில்லை. அதை காதல் என உணரும்போது துரு அவளை விட்டு வெகு தூரம் சென்றிருந்தான். இதோ இன்று கூட அவன் வருகையை எண்ணித்தான் அவனுக்கு பிடித்த நிறத்தில் சேலை அணிந்து சென்றிருந்தான். அவளை பார்த்ததும் துருவின் கண்களில் தோன்றிய மின்னல் அவளுக்கு உணர்த்தியது அவனின் காதலை. ஆனால் டைனிங் டேபிளில் வருண் அவளின் திருமண பேச்சை எடுத்ததும் துருவின் அமைதி. அதுதான் அவளுக்கு கோபத்தை கொடுத்து வருணின் முடிவிற்கு சம்மதம் சொல்ல வைத்தது. இப்போது கூட இறுதியாக சண்டையிட்டு செல்லும் ஜெய்யும் அதனை கவலையாய் பார்த்தபடி நின்ற துருவும் தான் அவள் கண்முன் தோன்ற எழுந்து உட்கார்ந்தாள். ஆருத்ராதான். ஜானு, என்னாச்சி? ஒன்றும் இல்லை ஆரு, நீ தூங்கு என்றபடி மீண்டும் படுத்தாள். ஜானு தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுக்க ஆருத்ரா எழுந்து அவள் அருகில் அமர்ந்தவள், ஆருத்ரா, ஜானு நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் இந்த ஹையர் ஸ்டடீஸில் தான் நான் இங்கே வந்து உங்கூட ஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த 2 வருஷத்தில் நான் உன்னை இவ்வளோ டிஸ்டர்பாக பார்த்ததே இல்லை. என்ன ப்ராப்ளம்? என் கூட ஷேர் பண்ண மாட்டியா? இப்படி ஒன்றும் இல்லை ஆரு. அப்போது நீ சொல்ல மாட்ட. ஆரு, நான் சொல்லவா? ஐ திங்க் நீ துருவை லவ் பண்ணுற, கரெக்டா? அதுவரை படுத்திருந்தவள் ஆருத்ராவின் பதிலில் எழுந்து அமர்ந்தவள், எப்படி உனக்கு தெரியும்? அப்போ அதுதான் ரீசன், அப்படிதானே? என்றபடி எங்கேயோ பார்த்து கொண்டு பதில் கூறியவளை பார்த்தவள், ஜானு என்றபடி அவள் முகம் தொட்டு திருப்பி, இப்போ இதில் என்ன பிரச்சனை உனக்கு? ஜானு, எல்லாம் அவன்தான் பிரச்சனை. ஒன்றும் தெரியல ஆரு. என்னை லவ் பண்ணுறானா இல்லையான்னு புரியல. அவன் கண்கள் அவனின் காதலை சொல்லுது. முன்னாடியெல்லாம் என் கூட பேசாமல் இருக்க மாட்டான். ஆனால் இப்போது என் கூட முகத்தை பார்த்து பேசி 2 வருஷத்துக்கு மேலாச்சு. துரு அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணினாலும் நான் பேசினா அந்த பக்கம் சத்தமே வராது. இதில் நான் என்ன பண்ண சொல்லு? ஆருத்ரா, இதை பற்றி நீ வருண் அங்கிள் கிட்ட சொல்லலாம் தானே? இன்னைக்கு அங்கிள் கேட்டதுக்கு அஸ் யுவர் விஷயம்னு சொல்லிட்டு வந்துட்ட. வேறு என்ன சொல்கிற ஆரு? டேடு கேட்குறப்ப எனக்கு ஆப்போசிட்டில் தானே இருந்தான். டேட் கேட்டதுக்கு எதுவுமே அவன் பதில் சொன்னானா பார்த்தியா நீ? சரி, வேறு ஆப்ஷன் இருக்குதா பார்க்கலாம். நத்திங் ஹேப்பன் என்றபடி விழி மூடினாள். சரி, ரிலாக்ஸ் ஆகு என்றபடி தண்ணீரை எடுத்து கொடுத்துவிட்டு வெளியில் வந்தாள் ஆரு. அவள் வெளியில் எழுந்து வரவும் ஜெய் வீட்டினுள் வரவும் சரியாக இருக்க, ஜெய் சிறிது நிமிடம் தேங்கியவன் பின்பு அவன் அறை நோக்கி சென்றான். ஜெய் என்ன என்பதை போல் திரும்பி பார்த்தான். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், சொல்லு என்பதை போல் அவன் தன் புருவம் உயர்த்தி கேட்க, ஆருத்ரா மனதில் இவன் சீனுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை, இவங்கிட்ட நம்ம பேசணுமா என்ன என்பதை போல் யோசித்து கொண்டு நிற்க, சில நிமிடங்கள் அவளை பார்த்தவன் அவள் எதுவும் பேசாததை உணர்ந்து ரூம் நோக்கி நடக்க, ஜெய் என்ன வேணும் உனக்கு? நான் ஆல்ரெடி டென்ஷனில் தான் இருக்கிறேன். டோன்ட் இரிட்டேட் மீ. இல்லை, சரி அப்போ போய் தூங்கு. அது ஜெய் நிறுத்தி நிதானமாக அவளை பார்த்தான். சராசரி பெண்களுக்கான உயரம்தான், மாசு மறுவற்ற சர்மம்,
அவள் பளிங்கு முகத்தை அழகாய் காட்ட சீராக வெட்டப்பட்ட கூந்தல். அதனை அவள் சுருட்டி கொண்டை போல் போட்டிருந்தாள். அவளின் இரவு உடை சற்று கசங்கி இருந்தாலும் அவளை மேலும் அழகாய்த்தான் காட்டியது. எப்பொழுதும் படபடவென பொரியும் அவள் இதழ்கள் இன்று மௌனத்தின் பிடியில். ஏதோ சொல்ல வந்து அதை சொல்ல முடியாமல் தடுமாறும் அவள் இதழ்களை சுவைத்திடும் ஆசை எழ அவளிடம் செல்ல ஓர் எட்டு வைத்தவன் தன் எண்ணம் போன போக்கில் தன் தலையை குலுக்கி சமன் செய்து கொண்டவன் பின் அவளை பார்த்தான். சற்று தனிந்த குரலில், என்ன விஷயம் சொல்லு. ஆருத்ரா நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள். அவன் விழிகள் சொன்ன செய்தியில் அவன் முகம் பார்த்தபடியே நிற்க அவள் நின்ற நிலையை பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்தது. அவள் அருகில் வந்தவன் அவள் முன் கையை சொடுக்கி, நம்ம 2 பேரும் ஹாலில் நிற்கிறோம். ரூமுக்கு போனவனை நிற்க சொன்ன, இன்னும் என்ன விஷயம்னு சொல்லலை என்று கூற மெல்ல தன்னை நிதானித்த ஆருத்ரா, ச்சே ஏன் அப்படி நின்னோம், அதுவும் இந்த பனைமரத்துக்கு முன்னாடி என மானசீகமாக தன் தலையில் அடித்து கொண்டவள் பின் ஜெயின் முகம் பார்த்து, நான் வந்து என்று உளறிக்கொண்டிருந்தாள். ஜெய் மனத்திற்குள்ளாக, ஒருவேளை குட்டச்சிக்கும் நம்ம மேலே ஒரு ஃபீல் இருக்குமோ என்று யோசனையுடன் அவளை பார்த்து, நீ வந்துன்னு ரொம்ப நேரமாக வந்துட்டு இருக்கிற, இன்னும் நீ வர முடியல போல, சரி விடு நான் வரேன் என்று மேலும் அவள் அருகில் வர, அது இல்லை. என்ன இல்லை போய் வந்துன்னுட்டு, உனக்கு தெரியும் எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லைன்னு. இப்போ நீ சொல்கிறியா இல்லையா? நான் ஜானுவை பற்றி பேசத்தான் வந்தேன். ஜெய், ஜானுவை பற்றியா? என்ன? ஆருத்ரா, ஜானு துருவை லவ் பண்ணுறா போல. அதுவரை அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் அவள் சொன்ன செய்தியில் அதிர்ந்து வாட் என்றபடி கேட்க, என்ற ஜானு சொன்னதை அவனிடம் கூற, ஜெய் ஆருத்ரா சொன்னதை கேட்டவன் துருவின் செயல்களை கண் முன்னால் கொண்டு வந்தான். பின் தன் கண்ணுக்குழி தெரிய சிரித்து கொண்டவன், ஸோ இதுதான் விஷயம். இன்ட்ரெஸ்டிங். சரி, இதில் நான் என்ன செய்யணும்? ஆருத்ரா அவனை இவன் என்ன லூசா என்பதை போல் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பார்வையின் அர்த்தம் புரிந்தவன் அவளிடம், இது அவங்க பர்சனல் விஷயம், இதை அவங்க 2 பேரும் தான் டீல் பண்ணணும், சரியா? நம்ம நடுவில் போகக்கூடாது என்று சிறு பிள்ளைக்கு சொல்வது போல் கூற ஆருத்ரா ஜெய்யை முறைத்தாள். அது எனக்கும் தெரியும். நான் வந்தது நீ நாளைக்கு ரோஸ் கார்டனுக்கு துருவை கூட்டிட்டு வர சொல்லத்தான், புரியுதா? சரி, கூட்டிட்டு வந்து நான் ஜானுவை கூட்டிட்டு வரேன், தென் அவங்க பேசிக்கட்டும். ஜெய் அவளிடம், நீ நிறைய தமிழ் படம் பார்ப்பேன்னு நினைக்கிறேன், அதான் உனக்கு இப்படி ஐடியா தோணுது. அவள் அவனை முறைக்க, ஓகே ஓகே நான் கூட்டிட்டு வரேன், லீவ் இட். ரொம்ப தேங்க்ஸ் என்றபடி அவள் நகர, ஆரு வெயிட் என்று அவள் பின்னால் வந்தான். என்ன ஆருவா இவனை என்றபடி ஆருத்ரா திரும்ப, ஜெய் அவள் பின்னால் நின்றதால் அவன் மீதே மோதி நிலை தடுமாறிய நிலையில் அவன் மீதே விழுந்தாள். அவளை மெல்ல தூக்கியவன் ஐ லவ் யூ என்று கூற ஆருத்ரா விழப்போன அதிர்ச்சியில் தன் காதில் சரியாய் விழவில்லை என்பது போல மறுபடியும் அவனை பார்த்து, இப்போ நீ ஏதாச்சும் சொன்னியா? ஜெய் அழகாக சிரிக்க ஆருத்ரா மனதிற்குள்ளாக பெரிய புன்னகை மன்னன்னு நினப்பு. ஆறு, உன் காதில் தான் தப்பாக விழுந்துருச்சு போல என்று நினைத்து கொண்டாள். அவள் வெளி பார்த்தே அவள் எண்ணத்தை புரிந்து கொண்டவன் மீண்டும் சிரித்தபடி அவள் அருகில் வந்து அவள் முகத்தை ஏந்தி, நீ கேட்டது சரிதான், ஐ லவ் யூ என்று கூறி அவள் இதழ் நோக்கி குனிந்தவன் பின் கன்னத்தில் முத்தமிட்டு, எனக்கு துருவ மாதிரி பொறுமை இல்லை வர்ஷா கணக்காக காத்துட்டு இருக்கிறதுக்கு, புரியுதா? ஏன்? என்ன ஏன்? எப்போதிலிருந்து? எது? அதுதான் இந்த லவ் என அவள் திக்கி திணறி கூற ஜெய் சிரித்து கொண்டே, இப்போதான் ஒரு 1/2 hour முன்னாடி. வாட்? உண்மை அதுதான். அண்ட் இந்த மாதிரி நான் யார்கிட்டேயுமே ஃபீல் பண்ணது இல்லை, யூனோ ஆருத்ரா. ஸோ இந்த மாதிரி இனி வேறு யார் மேலேயும் ஃபீல் வராதுன்னு எப்படி உன்னால் சொல்ல முடியும் ஜெய்? ஒரு 1/2 hour முன்னாடி தான் இந்த லவ் வந்துச்சுன்னு சொல்கிற. இது உனக்கே காமெடியாக தெரியல? அண்ட் டோன்ட் எவர் ட்ரை டு மேக் மீ அ ஃபூல் என கோபமாக உள்ளே செல்ல போனவளை கைப்பிடித்து தடுத்தவன், ஜெய் இப்போ என்ன சொன்ன? எனக்கு வேறு யார் மேலேயும் இந்த மாதிரி ஃபீல் வரும்னா? உனக்கு எங்கள் அம்மா அப்பா லவ் ஸ்டோரி தெரியுமா? எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை பார்த்தது ஒரு சில நிமிஷங்கள் தான்.
அதுக்காக அவங்க லைஃப்பை எங்கள் டேட் கிட்ட கொடுக்குற அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஈவன் தோ சிவாசிய மில்லியனர். அவங்க பையன் நான், புரியுதா? ஈவன் காதல் என்ற உணர்வு எப்படி இருக்கும்னு கூட நான் ஃபீல் பண்ணது இல்லை. ஏன், இங்கே வந்து 2 வருஷங்கள் ஆகுது. நீயும் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற. அப்போல்லாம் தோணாத இந்த உணர்வு இந்த கசங்கி போன நைட் ட்ரெஸ்ஸில் பார்த்ததும் இப்போ தோணுது. உன்னை கிஸ் பண்ணணும், ஹக் பண்ணணும்னு, உன்னை கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு தோணுதுடி. ஐ நெவர் ஃபீல் இட் பிஃபோர். அண்ட் உனக்கு நான் ஆப்ஷன் தரலை. ஸோ டோன்ட் வேஸ்ட் த டைம் டு ஆஸ்க் கொஸ்டின் லைக் திஸ். அண்ட் நீ இவ்வளோ கேள்வி கேட்டால் பதிலுக்கு நான் ஆன்சர் பண்ண வேணாமா என அவளை இழுத்து அணைத்து இதழில் முத்தம் வைத்து அதை அவள் உணரும் முன்பு விலகி ரூமிற்குள் சென்று விட்டான். நடந்த நிகழ்வு கனவா இல்லை நினைவா என புரியாமல் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தாள் ஆருத்ரா. அத்தியாயம் 39. ஆருத்ராவை முத்தமிட்டு ரூமினில் வந்த மனது படபடவென அடிக்க, ஜெய், உஃப், என்னடா இது, 100 டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்றா வந்து மோதிர மாதிரி இப்படி ஜிவ்வுன்னு கரண்ட் ஷாக் அடித்த ஃபீல் ஆகுது. கண்டிப்பாய் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் அந்த முத்தம் நீண்டிருந்தால் கூட தன்னால் தன்னையே கட்டுப்படுத்த முடியாத நிலை வந்துவிடும் என்று பயந்துதான் ஓடி வந்தான். ஒரு அரை மணி நேரம் முன்னால் இருந்த மனநிலைக்கும் இப்பொழுது உள்ள மனநிலையையும் நினைத்து பார்த்து சிரித்து கொண்டே கண்ணாடி அருகில் வந்தவன் கண்ணாடியில் அவன் முகம் பார்த்து சிரித்து கொண்டான். மீசையை முறுக்கி விட்டபடி, ஜெய், இந்த ஃபீலும் நல்லா தான் இருக்குது. நமக்கே இப்படி ஃபீல் ஆகுதே, குட்டச்சி எப்படி இருப்பா? இந்நேரம் அவள் லிப்ஸை துடைன்னு துடிச்சிட்டு இருப்பா என அவன் எண்ணும் பொழுதே ஆருத்ரா அதைத்தான் செய்து கொண்டிருந்தாள். ஜெய் முத்தமிட்டு சென்ற பின் அவள் அந்த உணர்வுகளிலிருந்து மீண்டு வரவே சில நிமிடங்கள் எடுக்க, மீண்டவள் கோபமாக முதலில் தேடியது ஜெய்யைத்தான். பின் மெல்ல ரூமிற்குள் சென்றவள் தன் முகத்தை தண்ணீர் கொண்டு கழுவினாள். எவ்வளவு எழுந்து துடைத்தாலும் இதழில் அவனின் வெப்பம் இருப்பது போல் தோன்ற மீண்டும் மீண்டும் துடைத்தவள் ஒரு கட்டத்தில் சோர்ந்து போய் படுக்கையில் விழுந்தாள். கண்மூடி தூங்க நினைத்தும் முடியாமல் போக, விழி மூடினாலும் அவனின் நினைவுகள் வர அவ்விரவு தூங்க இரவாகி போனது ஆருத்ராவிற்கு. காலையில் டைனிங் ஹாலில் அனைவரும் இருக்க, வருண் பக்கத்தில் ஜானு அமர அவள் பக்கத்தில் ஆருத்ரா அமர்ந்தாள். வருண் ஆருத்ரா முகம் பார்த்து, ஆரு என்னாச்சுடா? அவள் தட்டை பார்த்தபடி இருக்க, ஆரு என வருண் மீண்டும் அழைக்க, ஜானு அவளை, ஆரு டேட் உன்னைத்தான் கூப்பிடுறாங்க என்று கைப்பிடித்து ஆட்டியபடியே எழுப்ப, என்ன அங்கிள் என்றபடி ஆருத்ரா முழித்தாள். வருண், ஆர் யூ ஓகே? ஓகே அங்கிள் என்றபடி தலையை குனிந்தபடி உணவை கையில் எடுக்கும் வேளையில் ஜெய் பாடல் ஒன்றை விசில் அடித்தபடி டைனிங் ஹாலிற்குள் வந்தான். ஜெயின் வருகையை உணர்ந்தவள் மேலும் தட்டினுள் தன்னை புதைத்து கொண்டாள். இவர்கள் இருவரின் வித்தியாசமான பிஹேவியரில் அனைவரும் மாறி மாறி அவர்கள் இருவரையும் பார்த்தனர். எப்பொழுதும் வாய் மூடாமல் பேசியபடி இருக்கும் ஆருத்ரா இன்று அமைதியாக இருக்க, எப்பொழுதும் வேலைக்கு பரபரப்பாய் கிளம்பும் ஜெய் இன்று விசில் அடித்தபடி வருவதை பார்த்து என்ன நடக்குது இங்கே என்பதை போல் பார்த்து வைத்தனர். ஜெய் விசில் அடித்தபடி வந்தவன் எப்பொழுதும் தந்தையின் இடதுபுறம் ஜானுவும் வலதுபுறம் ஜெய்யும் அமர்ந்து சாப்பிடுவதுதான் வழக்கம். ஆனால் இன்று தன் தம்பி வினையை தட்டி எழுப்பி தந்தையின் அருகில் விட்டவன் ஆருத்ராவின் நேர் எதிரில் அமர்ந்தவன் ஆருத்ராவை பார்த்தபடி தந்தையிடம், டேட், ஐ வாண்ட் டு கெட் மேரிட். வருண் சாப்பிட்டபடியே ஜெய்யை பார்க்க, பரிமாறிக்கொண்டிருந்த சம்யுக்தா ஓர் அதிர்வுடன் ஜெய்யை பார்த்தாள். ஆருத்ரா அவன் சொன்ன செய்தியில் அதிர்ச்சியுடன் ஜெய்யை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் பார்வையை உணர்ந்தவன் அவளை பார்த்து கண்ணடிக்க அவள் கீழே குனிந்து கொண்டாள். சம்யுக்தா ஜெய்யிடம், ஜெய், என்னடா திடீர்னு சொல்கிற? நான் கேட்டதுக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொன்ன, இப்போ என்னாச்சு? ஜெய், ஆமாம்மா, பட் எனக்கே நேற்று நைட்டு தான் தோணுச்சு என்றபடி சாப்பிட துவங்கினான். சம்யுக்தா ஜெய்யிடம் அடுத்து எதையோ பேச வாய் திறக்க வருண் அவள் கைகளை அழுத்தி வேண்டாம் என்பதை போல் நிறுத்தினான். அதே நேரம் துரு வீட்டினுள் வர, அதுவரை ஜெய்யின் புறம் திரும்பியிருந்த ஜானு வெளி நிமிர்த்தி ஒரு நொடி துருவை பார்த்தவள் அவனும் அவளை பார்த்தபடிதான் உள்ளே வந்தான். ஜெய் அப்பொழுதுதான் ஆருத்ரா
நேற்று இரவு சொன்ன செய்தி ஞாபகம் வர ஒருமுறை இருவர் பார்வை பரிமாற்றத்தையும் பார்த்து கொண்டவன் மெலிதாக சிரித்தபடி, துரு வாடா என்று அழைத்தான். துரு, என்னடா நீ ஆஃபீஸ் போகல என்றபடி ஜானுவை வெளிகளில் நிரப்பியபடி அமர்ந்து கொண்டான். போகணும் என்றபடி தந்தையிடம், டேட் நான் அந்த ராகேஷ் பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன். நல்ல அரசியல் செல்வாக்கு உள்ள ஃபேமிலி தான். நெக்ஸ்ட்டு எலெக்ஷனில் அவங்க அம்மா தான் சிஎம் ஆகிற சான்ஸ் இருக்குது. ராகேஷ் இங்கே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இருக்கிறான். வருண் மனதில், இவனை எப்போ நாம் டீட்டெயில் கலெக்ட் பண்ண சொன்னோம் என்றபடி தன் புருவம் உயர்த்தி பார்க்க, ஜெய் அதனை கண்டு கொள்ளாமல் ஜானுவையும் துருவையும் மாறி மாறி பார்த்தான். இருவரும் ஒருமுறை பார்த்து கொண்டு மீண்டும் தன் வேலையை பார்க்க, ஜெய் தன் தலையில் அடித்து கொண்டு, இதுக ரெண்டும் இன்னும் அப்பா காலத்திலேயே இருக்குதுங்கப்பா என்று இவன் யோசனையில் இருக்க வருண் ஃபோன் அடித்தது. ராகவ் தான் கால் பண்ணியிருந்தான். சொல்லு ராகவ், பிரியா எப்படி இருக்கிறா? எங்கே என் மருமக என்று பேசியபடி எழுந்து உள்ளே போனான். நல்லா இருக்கிறா பாஸ், டியூட்டிக்கு போயிருக்கிறா. நான் ரவுண்ட்ஸ் முடித்து இப்போ தான் வந்து ரம்யாவை ஸ்கூலுக்கு அனுப்புனேன். என்னடா பிரியா இருந்தாலும் வீட்டு வேலையை நீ தானே பார்ப்ப? என்னவோ புதுசாக பண்ணுற மாதிரி இப்படி அழுத்துக்கிற. சரி விடுங்க, நீங்கள் பார்க்குறத சொல்கிறது இல்லை, நான் பார்க்குறத சொல்லிடுறேன். டேய் விடுங்க பாஸ், என்ன சொல்லுங்க. ஓகே தென் என்றபடி வருண் சொல்ல அனைத்தையும் கேட்டவன், பாஸ் எப்படி இப்படி வயசானாலும் உங்கள் மூளை இன்னும் அப்படியே இருக்கு. வருண், ஏண்டா உன்னோடது கம்மி ஆயிடுச்சா என்ன? எங்கே உங்கள் தங்கச்சியை கட்டின பின்னாடியும் அது வேலை செய்யுமா என்ன? என்னடா நீ தான் கட்டின பிரியாவைத்தான் கட்டுவேன்னு கட்டின. ஏதோ அரியா புள்ள தெரியாமல் வந்துட்டேன். நீங்கள் ஒரு பெரிய மனுஷனா? இல்லைடா இது பொண்ணு இல்லை விஜயசாந்தின்னு சொல்கிறதா இல்லையா? அப்படி சொல்லணுமோ? ஆமாம் பின்ன இல்லையா? ஏமா பிரியா, அப்படி தான் நான் சொல்லணுமோ? இப்படி ராகவை நீ புலம்ப விடுறது தப்புமா என்று கூறியவன், சரி நான் வைக்கிறேன். ராகவ் நீ இன்னைக்கே கிளம்பி வா. அரவிந்த் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவனும் வந்துடுவான். நான் சொன்ன மாதிரி க்ளோஸ் சர்க்கிளை மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணுவோம். சார் விஷ்ணு சார் அவன் வந்துடுவான். சரி நான் வைக்கிறேன். பிரியா டேக் கேர்டா என்றபடி வருணும் ஃபோனை வைத்து விட்டான். ராகவ் இவளையும் லைனில் வச்சுக்கிட்டு தான் மனுஷன் பேசுகிறாரா? அதை நம்மக்கிட்ட சொல்லணுமா இல்லையா? என்னடா ராகவ் இன்னும் இப்படி அப்பாவியாவே இருக்கிறே நீ? இப்போ உன் பொண்டாட்டி வந்து உன்னை வச்சு செய்ய போகிறாளே, என்ன பண்ண போகிற எனும் பொழுதே பிரியா ஃபோன் செய்து, ஹலோ டிஎஸ்பி சார், கொஞ்சம் கதவை திறந்து வைங்க, நான் லிஃப்ட்டில் வந்துட்டு இருக்கிறேன். ஏய் குட்டிமா என்ன ராகவ் சொல்லும் பொழுதே ஃபோன் கட் ஆனது. காலிங் பெல் அடிக்கும் சத்தத்தை பார்த்தவன், அடக்கடவுளே இவ வெளியில் நின்று தான் கால் பண்ணாளா என்றபடி கதவை திறந்தான். குட்டிமா என ராகவ் ஆரம்பிக்கும் முன்னரே, பிரியா நான் உனக்கு விஜயசாந்தியா? நானா என்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டு வந்து கெஞ்சினு என்றபடி முறைக்க, ஏய் பாஸ் போட்டு வாங்குறாடி நீ வேற என அவளை சமாதானப்படுத்த ஆரம்பித்தான் ராகவ். ஓகே அவன் அவளை சமாதானப்படுத்தட்டும், நம்ம அவங்கள பற்றி ஒரு சின்ன ரீவைன் போயிட்டு வந்துடலாம். ராகவ் விடாமல் துரத்தி பிரியாவை திருமணம் செய்ய இவனின் சேட்டை பிடிக்காவிட்டாலும் வருண் சொன்னதற்காக கருணாகரன் சம்மதித்தார். அவர்கள் காதலின் ஒரே பரிசுதான் ரம்யா. +2 முடிச்சிருக்க ஒரு வழியாக ராகவ் பிரியாவை சமாதானப்படுத்தி, சரி நான் முன்னாடியே போகிறேன், நீயும் ரம்யாவும் பின்னாடியே வாங்க, என்னை என்ன பண்ண போறாரோ என்றபடி அவனும் கிளம்ப போனான். ராகவிடம் பேசி ஃபோனை வைத்தவன் விஷ்ணுவை பற்றி நினைக்க அதே நேரம் விஷ்ணுவின் கீழே பணிபுரிபவன் வருணுக்கு கால் செய்தான். சொல்லு வெங்கட் சார், நீங்கள் கெஸ் பண்ணினது கரெக்ட் தான் சார். விஷ்ணு சார் கொஞ்சம் முன்னாடி இந்தியா வர பிளான் பண்ணுறாரு. அதை பற்றி கிளைண்ட்ஸ் கிட்ட பேசிட்டாரு. ஓகே வெங்கட், அவன் எப்போ கிளம்பினாலும் யூ மஸ்ட் இன்ஃபார்ம் மீ. கண்டிப்பாக சார் என வெங்கட் கட் செய்ய வருண் விஷ்ணுவிற்கு கால் செய்தான். நீண்ட நேர அழைப்பிற்கு பின் அட்டன் செய்தவன், சொல்லுடா. ஏண்டா நீ தூங்குறியா? ஆமாடா, தூங்குறவனை எழுப்பி கேட்குற பாரு கேள்வி நீ எல்லாம். சரி மச்சான், அப்போ தூங்கு, அப்புறமா பேசுகிறேன். என்னடா? ஒன்றும் இல்லை மச்சான், ஒழுங்கா தூங்குறியா இல்லையான்னு செக் பண்ணுறேன். நல்லா பண்ணுறடா செக்கு என்றபடி ஃபோனை கட் செய்தான் விஷ்ணு. விஷ்ணு ஃபோனை கட் செய்ததும் வருண் சிரித்தபடி இருக்க ரூமில் வந்த சம்யுக்தா,
ஏங்க இப்படி பண்ணுறீங்க? பாவம் அண்ணா, ஒழுங்கா தூங்கிட்டு தானே இருந்தாரு, ஏன் இப்படி எழுப்பி விட்டுட்டு அலும்பு பண்ணுறீங்க? வருண் உடனே உங்கள் அண்ணன் மனசில் பெரிய ஜேம்ஸ் பாண்டுன்னு நினப்பு. என்னமோ சீக்கிரம் வந்து இங்கே கண்டுபிடிக்க போகிற மாதிரி கிளம்பி வருவாராம். அதான் கொஞ்சம் டென்ஷன் ஏற்றி விட்டேன். நீங்கள் இப்படி இருங்க. ஜெய் என்னை டென்ஷன் ஆக்குறான். ஏன்? என்ன ஏன்? இன்னைக்கு டைனிங் ஹாலில் திடீர்னு கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். நீங்கள் அதை கேட்க வேணாம்னு வேற சொல்கிறீங்க. யுகி, நம்மக்கிட்ட சொல்லணும்னா எப்போவோ சொல்லியிருப்பான். வெயிட், அவனே வருவான். இப்போது நான் ஆஃபீஸ் போகணும், ஸோ கெட் ரெடி. ஜெய் பொதுவாக ஓகே, இட்ஸ் கெட்டிங் லேட், ஸோ நான் கிளம்புறேன் என்றபடி ரூமில் சென்றான். அவன் அவ்விடம் விட்டு நகர்ந்த பின் தான் நிதானமாக மூச்சை விட்டாள் ஆருத்ரா. ஜானு உள்ளே செல்ல அவள் பின்னால் செல்ல போனவளை கைப்பிடித்து இழுத்தவன் சுவற்றின் ஓரம் அவளை தள்ளி இருபுறமும் கைகளை அரணாக வைத்து கொண்டு, ஏன் இன்னைக்கு ஒழுங்கா சாப்பிடல நீ? ஏண்டி உன் லிப்ஸ் இவ்வளோ பிங்காக இருக்குது இன்னைக்கு? ஓ, நைட்டு முழுசும் துடைச்சிக்கிட்டே இருந்தியா என்ன? ஆருத்ரா அதிர்ச்சியுடன் அவனை நிமிர்ந்து பார்க்க ஜெய் கண்ணுக்குழி தெரிய சிரித்து கொண்டிருந்தான். ஓ, அப்போ நான் சொன்னது தான் நடந்திருக்குது இல்லையா? ஆமாம், உன்னை யார் கிஸ் பண்ண சொன்னான்? என்னை இப்பவும் அனிச்சை செயலாய் அவள் உதடு துடைக்க ஜெய் ஒரு அடிப்பட்ட பார்வை பார்த்து வைத்தான். பின் அவளிடம், வெல், நீயும் ஜானுவும் ரெஸ்டாரண்ட் வந்துடுங்க. ஏன் ரெஸ்டாரண்ட்? ஜெய், நீ சொன்ன இடத்துல ஓடி பிடிச்சி தான் விளையாட முடியும், உட்காந்து பேச முடியாது, புரியுதா? நல்லா செலக்ட் பண்ணுற இடத்தை பாரு. ஆருத்ரா அவனை பார்த்து முறைத்து, சரி அதான் சொல்லியாச்சுல்ல, கொஞ்சம் கையை எடு, நான் போகணும். போகலாம். அப்புறம் குட்டிச்சி, நீ சொன்ன இடத்துல ஒரு ஏசிபி ரொமான்ஸ் பண்ணுனா நல்லா இருக்குமா சொல்லு? அதான் இடத்தை மாற்றிட்டேன் என அவளை தடுத்து நிறுத்த அரண் போல் இருந்த ஒற்றை கையை எடுத்தவன் அவள் விலகிச் செல்லும் முன் மீண்டும் இதழ் பதித்தவன் அவளிடம் நிமிர்ந்து, ஒன்றும் இல்லை, நேற்று ஜிவ்னு ஒரு ஃபீல் வந்துச்சு, அதான் ஒரு தடவை பண்ணுனா இன்னொரு தடவையும் வருமா இல்லையான்னு செக் பண்ணேன், அவ்வளோதான். யூனோ, இப்பவும் அப்படித்தான் ஃபீல் ஆகுது என அவளை பார்த்து, இட்ஸ் கெட்டிங் லேட், பாய் என்றபடி கிளம்பி செல்லும் ஜெய்யை பார்த்து கொண்டிருந்தாள் ஆருத்ரா. இரவு ரெஸ்டாரண்ட். ஜானுவை அழைத்து வந்த ஆருத்ரா நேரத்தை பார்க்க ஜானு அவளிடம், இங்கே கூட்டிட்டு வந்து ஏன் இப்படி உட்கார வச்சிருக்கிற? ஏதாச்சும் ஆர்டர் பண்ணடி, இல்லைனா வா கிளம்பலாம் என அவள் சொல்ல, ஆருத்ராவிற்கு கால் வர அட்டன் செய்தபடி, கொஞ்சம் வெயிட் பண்ணு ஜானு என்று செய்கையில் சொன்னபடி எழுந்து செல்ல, ஜானு, இங்கிருந்து பேச வேண்டியது தானே, எதுக்கு தூக்கிட்டு ஓடுற? அப்போதுதான் அவள் இருக்கும் இடத்தை பார்த்தாள். அழகாக ஒரு கேண்டில் நைட் டின்னர் போல் அமைந்திருந்தது மேஜை. அந்த லானில் அவளை தவிர யாரும் இல்லை என்று அப்போதுதான் உணர்ந்தாள். ஜானு மனதில், அச்சோ, நம்ம தெரியாமல் இங்கே வந்துட்டோம் போல, இப்போ என்ன பண்ணுறது, இவளை வேற காணோம் என்ற யோசனையில் நிமிர அங்கே துரு வந்து கொண்டிருந்தான். லைட் ப்ளூ கலர் சட்டையும் அதற்கு தகுந்தாற் போன்று இருந்த கிரே கலர் பேண்ட்டும் காற்றில் ஆடும் கேசமும் அவனை மேலும் அழகாய் காட்ட, அதே சமயம் துருவும் அவளைத்தான் பார்த்தான். அத்தனை ரம்மியமான சூழல். தேவதை போல் அவனின் தேவதை பெண் மெதுவாய் அவள் அருகில் அமர்ந்தான். தான் காண்பது கனவு என்பதை போல் துருவை பார்க்க, ஜானு என அவள் கை மீது அவன் கை வைத்தவன், என சுய நினைவிற்கு வந்தவள் அவனை நிமிர்ந்து பார்க்க, துரு அவள் வெளி பார்த்தபடி பேச ஆரம்பித்தான். எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு உன் மீது எப்போ இப்படி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னு புரியல. என்னவோ என்னை தவிர யாரும் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க தோணுச்சு, அதான். அண்ட் அதை உன்கிட்ட சொல்ல நினைக்கிறப்ப நம்ம அப்பாக்களோட நட்பு, நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், இப்படி எல்லாமே என் முன்னால் வந்துச்சு. என்னால் நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் எதுவும் பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு தான் உன்னை மறக்கத்தான் நான் அமெரிக்கா போனேன். ஆனால் அங்கே போன பின்னாடி தான் ஒரு உண்மை என் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிச்சு, டே முட்டாள், அவள் உன்னோட நினைப்பில் இல்லை, உயிரில் இருக்கிறா என்று. அவள் இல்லாமல் உன்னால் உயிர்ப்போடு இருக்கவே முடியாது என்று என கூறி அவள் விழிகளை பார்த்தவன் கண்களில் இருந்த காதலில் ஜானுவின் விழி இரண்டும் சம்மதமாக மூடி திறக்க, துருவுமே இத்தனை காதலை ஜானுவிடம் எதிர்பார்க்கவில்லை. அம்மு, வில் யூ மேரி மீ? உன் கண்ணு சொன்னது போதாது, உன் வாயால் சொல்லணும் என்றபடி அவளை பார்க்க, அவள் விழிகளில் கண்ணீருடன் என்றபடி தன் தலையை ஆட்ட,
அவள் கண்ணீரை துடைத்து விட்டவன், சாரி அம்மு, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஆமாம், ரொம்பவே என்றபடி தன் புறக்கையால் கண்ணீரை துடைக்க, நீ இன்னும் மாறவே இல்லை அம்மு என்றபடி துரு கண்ணீரை துடைத்து விட்டான். இதனை பார்த்து கொண்டிருந்த ஜெய் வயிற்றை பிடித்து கொண்டு அடக்க முடியாமல் சிரித்தான். ஆருத்ரா ஜெய்யை முறைத்து, எதுக்கு இப்படி சிரிக்கிற? இல்லை, நாங்கள் சின்னதாக இருந்தபோது இப்படித்தான் நானும் ஜானுவும் சண்டை போட்டால் ஜானு அழுதுகிட்டே போய் எங்கேயாவது போய் உட்காந்துப்பா. துரு இப்படித்தான் போய் சமாதானப்படுத்துவான். லவ் ப்ரப்போஸ் பண்ணுடான்னா இவன் இப்போவும் அவளை கொஞ்சிட்டு தான் இருக்கிறான். இதுக்கு நாம அங்கேயே இருந்திருக்கலாம் என்றபடி அவர்களை நோக்கி நடந்தான். ஜானு துருவிடம் பேசிக்கொண்டே நிமிர ஜெய்யை பார்த்ததும் எழுந்து விட்டார். அம்மு, என்னாச்சு என்றபடி துரு திரும்ப, ஜெய் உடனே துருவிடம், எவ்வளோ தைரியம்டான்னு உனக்கு? என் தங்கச்சிக்கு ப்ரப்போஸ் பண்ணுவ? ஜானு படப்படப்போடு, ஜெய் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு என்றபடி ஆரம்பிக்க, துரு ஜானுவின் தோளை அணைத்து, டே போதும் விடுடா, என் பொண்டாட்டி பயப்படுறா பாரு என கூற, ஜானு விழிகளை திறந்து இடுப்பில் கை வைத்து, அப்போ இவன் சும்மாதான் சொன்னானா? ஆமாம் அம்மு, இப்போ இந்த டின்னர் ஏற்பாடு பண்ணினதே ஜெய் தான் என ஜெய் தன்னிடம் பேசியதை சொல்ல, நம்மளும் கேட்போம். ஆஃபீஸ் போன ஜெய் துருவிற்கு அழைத்து உடனே கிளம்பி வரும்படி சொன்னான். துருவும் வர, துரு நீ ஜானுவை லவ் பண்ணுறியா? ஜெய், சே எஸ் ஆர் நோ. துரு அமைதியாக இருக்க, யூ ஸ்டூபிட், ஸ்பீக் அவுட் மேன் என ஜெய் கோபமாக கத்த, ஆமாடா, அவளை மறக்கணும் தான் கோழை மாதிரி ஓடி போனேன். என்னால் எங்கள் அப்பாவுக்கும் வருண் அங்கிளுக்கும் இருக்கிற நட்புக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு தான் போனேன். அதனால தான் 2 வருஷமாக வராமல் இருந்தேன். இதோ இப்போ அவளுக்கு இன்னொரு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு தெரிந்தும் ஒன்றும் பண்ண முடியாமல் கையை கட்டி வேடிக்கை பார்க்கிறேன். இதை யார்கிட்டையும் என்னோட கிளாஸ் ஃப்ரெண்டு உன்கிட்ட கூட சொல்ல முடியாமல் ஓடிப்போனேன் என கண் கலங்க கூறியவனை பார்த்த ஜெய் துருவை வந்து அணைத்து கொண்டான். டேய், இவ்வளோ பேசுறியே, ஜானு மனசில் என்ன இருக்கும்னு நீ யோசிச்சியா? ஜெய், என்ன ஜெய், அவளுக்கும் உன்னை பிடிக்கும்டா, உன்னை மட்டும்தான் பிடிக்கும் மச்சான். துரு ஜெய் என கட்டிக்கொண்டு முத்தம் ஒன்றை அவன் கன்னத்தில் வைக்க, சி டேய், நான் ஜெய், ஜானு இல்லை, கருமம். டேய் உன்னோட, ஏய் சாரி மச்சான், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நல்ல பட்டடா நீ உணர்ச்சி வசம். சரி, நான் சொல்கிறதை கொஞ்சம் கேளு. இன்னைக்கு ஈவினிங் ஆருத்ரா ஜானுவை கூட்டிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்க. நீ அங்கே கொஞ்ச நேரம் கழித்து போ என ஜெய் செய்த அனைத்தையும் கூறினான். துரு கூறிய அனைத்தையும் கேட்டவள், ஜெய் என ஜானு ஜெய்யை கட்டிக்கொண்டு, தேங்க்ஸ் ஜெய் என்று கூற, ஏய் ஜானு, எனக்கு தேங்க்ஸ் சொல்வியா நீ என்று அடிக்கப் போக, அவனிடம் இருந்து தப்பிக்க ஓடியவள் லானில் தெரியாமல் விழ, ஜானு என ஜெய்யும் துருவும் அவள் அருகில் ஓடி, ச்சே அம்மு என்னாச்சு என இருவரும் ஒரே சமயத்தில் கேட்க, நத்திங் என எழப்போனவள் மீண்டும் விழ, இரு என்று ஜெய் குனியும் முன் ஜானு துருவின் கையில் இருந்தாள். துரு திரும்பி, ஓகேடா, நாங்கள் என்னோட காரில் போகிறோம், நீங்கள் ஒன்றா வந்துடுங்க என இவர்களின் பதிலை கூட கேட்காமல் ஜானுவை பூவென்று அள்ளி சென்றான் துரு. ஜெய் கொஞ்சம் சத்தமாக, டேய், லவ் சொன்ன பயந்தவன் மாதிரியா இருக்குது என்று சிரிமிக்கொண்டே சிரித்து கொண்டான். என்ஜாய் பண்ணு என கூறி திரும்ப அங்கே ஆருத்ரா அவர்கள் போவதை பார்த்து கொண்டிருந்தார். ஜெய் ஆருத்ராவிடம், சரி வா, உன்னையும் நான் தூக்குறேன். ஏன், எனக்கு ஒன்றும் அடிபடலை. பரவாயில்ல, நானும் தூக்குறேன் என்று ஜெய் அவளை தூக்கப் போக, நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வா என்றபடி ஆருத்ரா முன்னால் போக, ஏய் நான் போலீஸ் டி, உனக்கு பாடிகார்டு இல்லை உன் பின்னாடி வருவதற்கு என அவள் தோள் சேர்த்து நடந்தான். ஜானு துருவிடம், ஏய் ஆறு வேற இருக்கிறா, ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏய் லூசு பொண்டாட்டி, அவங்க 2 பேருமே கொஞ்சம் தனியாக இருக்கட்டுமேனு தான் விட்டுட்டு வந்திருக்கிறேன். ஏன், என்ன கேள்வி இது? ஜெய் ஆருவை லவ் பண்ணுறான். எப்போ, எப்படி? எப்போன்னு தெரியாது, பட் லவ் கன்ஃபார்ம். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு ஆம்பளையோட மனசு இன்னொரு ஆம்பளைக்குத்தான் தெரியும் என துரு கண் சிமிட்டி சிரிக்க, உங்களை என்னை என்று மாய கண்ணனாய் சிரிக்கும் தன்னவனை அவனுக்கும் சலிக்காத காதலுடன் பார்த்து கொண்டிருந்தாள் ஜானு.
இவர்களின் பார்வை பரிமாற்றத்தை ஒரு ஜோடி கண்கள் மட்டும் குரோதத்துடன் பார்த்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 40. ஜானுவும் துருவும் தனக்குள் பேசி சிரித்தபடி காரினுள் நுழைய இதனை கோபத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் ராகேஷ். அருகில் இருந்த அவன் நண்பன் அவனிடம், டேய், இது உன் ஆளு போல இருக்கு, அது யாருடா பக்கத்துல? அருகில் உள்ள இன்னொருவன், இன்னும் என்ன இவன் ஆளுன்னு சொல்ற நீ என்று சிரித்து கொண்டே, கூட போறது யாருன்னு தெரியலையா உனக்கு? தெரியல மச்சான் என ஆழை போதையில் அவன் உளர, நல்ல பாருடா, அது நம்ம கூட படிச்சானே அந்த துரு. அவன் துருவா? என்னடா இப்படி ஆயிட்டான்? செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கிறான்டா. ஆமா, அவன் ஏதோ அமெரிக்கால இருக்கிறான்னு சொன்னாங்க. எப்பவும் அங்கேயே இருக்க முடியுமா என்ன? பின்ன இங்கேயே இருக்கிறான்? அடா ஆமாடா, இந்த பெண்ணும் காலேஜில் இருந்தே அவன் பின்னாடி தாண்டா சுத்துது. அப்படியா? ராகேஷ் அவனை முறைக்க, ராகேஷிடம் திரும்பிய அவன் நண்பன், விடுமச்சான், அவ அண்ணன் தான் இங்கே ஏசிபி, எப்படியும் இவனை கட்டிக்க அவ வீட்டில் ஓகே சொல்ல போகிறது இல்லை. என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்க இந்தியாவோட டாப் பிஸ்னஸ் ஃபேமிலி இல்லையா? அவன் யோசிப்பான்ல என கூற, ராகேஷின் கண்கள் சந்தோஷத்தில் மிளிர்ந்தது. அதே நேரம் பின்னால் இருந்து ஒரு குரல், கொஞ்சம் தள்ளி நின்று பேசலாமே என கேட்க, திரும்பிய ராகேஷ் ஜெய்யை பார்த்ததும் அதிர்வுடன் தள்ளி நிற்க, அந்த காரிடாரின் அரை இருட்டில் ராகேஷ் இருந்ததால் ஜெய் அவனை கூர்ந்து கவனிக்காமல் ஆருத்ராவிடம் குறும்பு செய்தபடி சென்று கொண்டிருந்தான். ராகேஷின் நண்பன், அடக்கடவுளே, இவனும் உள்ளதான் இருந்தானா? அப்போ இவன் அவங்களை பார்த்திருப்பானா இல்லையா என்று கூறும்போதே சென்ற துருவின் கார் மீண்டும் வந்து ஜெயிடம் பேசிவிட்டு செல்ல, ராகேஷின் நண்பன் அவனை பார்த்து சிரித்து கொண்டே, என்னடா இவனுங்க இப்படி பேசிக்கிறானுங்க, அவன் தங்கச்சிக்கு டாட்டா எல்லாம் காட்டுறான்டா, ஏண்டா மச்சான் உனக்கு அல்வாதான் போல என்று கூற, ஏற்கனவே உச்சபட்ச அதிர்ச்சியில் இருந்தவன் அவனின் கேலியில் கோபம் கொண்டு அவனை அடித்துவிட்டு தன் காரை அதிக வேகத்துடன் எடுத்திருந்தான். அதே வேகத்தில் வீட்டினுள் சென்று ரூமின் கதவை அடைத்திருந்தான். அவன் அடைத்த அதிர்வில் ராகேஷின் அம்மா அவன் தந்தையிடம், என்னாச்சு இவனுக்கு, எதுக்கு இப்படி போட்டு உடைக்கின்றான், நீங்க போய் பேசுங்க என்றபடி அனுப்பி வைத்தார். ரூமிற்கு வந்தவர், என்னாச்சு ராக்கி, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது சண்டையா, எதுக்கு இவ்வளோ கோபம் உனக்கு? ராகேஷ் அவரை முறைக்க, அவன் அருகில் வந்தவர், என்னாச்சு ராக்கி, சொன்னாதானே தெரியும். டேட், ஐ நீட் ஹர், என்னால் அவளை மறக்க முடியல, ஷிட் என்று அருகில் இருந்த பூஜாடியை தரையில் போட்டு உடைக்க, அந்த சத்தத்தில் அவன் தாயும் வர, ராக்கி, நானும் அவங்க தாத்தா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கூட போய் பேசி பார்த்தாச்சு, எல்லாமே அவங்க அப்பா வருண் கையில தான் போல, ஏற்கனவே நாங்கள் கேட்டதற்கு இப்போ கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லை, அப்படியே பண்ணினாலும் உங்கள் பையனுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறது? அட்லீஸ்ட் அந்த பொண்ணாவது உன்னை லவ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை. ராகேஷ் மீண்டும் ஒரு பூஜாடியை எடுக்க, ராக்கி, பிஹேவ் யுவர் செல்ஃப், என்ன பழக்கம் இது, போதும் நிறுத்திக்கோ. நோ, அவ என்னை தவிர யாரையும் கல்யாணம் பண்ண நான் விட மாட்டேன். ராக்கி, முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத, இனி எலெக்ஷன் வேற வரப்போகுது, நீ என்ன பண்ணினாலும் எனக்குத்தான் ரிஸ்க் ஆகும். அவங்க ஒன்றும் ரோட்டில் போகிறவங்க இல்லை, பேசாமல் போக, ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் பிஸ்னஸ் ஃபேமிலி. ஸோ எதையுமே நீ யோசிக்காம பண்ணாத, படுத்து தூங்கு, நீங்கள் வாங்க என்றபடி தன் கணவனை அழைத்து கொண்டு சென்றார். அவர்கள் சென்ற பின்பும் அவன் நினைவு துருவும் ஜானுவும் சிரித்தபடி சென்றதே ஞாபகம் வர, இறுதியில் தன் தாய் சொன்ன அவளும் உன்னை விரும்பி இருந்தாள் என்ற வார்த்தையே நினைவிற்கு வர, இனி அடுத்து என்ன செய்வது என முடிவெடுத்து கண்களை மூடிக்கொண்டான். அந்த இரவின் அமைதியையும் தன்னவளின் அழகையும் ஒரு சேர ரசித்தபடி துரு வண்டியை செலுத்தி கொண்டிருந்தார். ஜானு, துரு, இது வீட்டுக்கு போற வழி இல்லையே. அவளை பார்த்து சிரித்து கொண்டே தன் வேலையை தொடர, உன்னைத்தான் கேட்கிறேன், நாம எங்க போறோம்? ஜஸ்ட் எ லாங் டிரைவ் என்று அவன் கூற, உன்னை டேட் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது, எனக்கு பொய் கூட சொல்ல வராது என தனக்குத்தானே பேசியபடி இருந்தவள் கார் நின்றதை கூட கவனம் கொள்ளாமல் இருக்க, சிறிது நேரம் கழித்து அவள் பேசுவதை நிறுத்தி கார் நின்றதை உணர்ந்து ஏன் என்ற கேள்வியுடன் துருவை பார்த்தாள். துருவும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். நிமிர்ந்து பார்த்த ஜானு அவன் வெளி சொன்ன செய்தியில் தலை குனிய, ஜெய்,
துரு, ஏன் அப்படி பார்க்குற? இப்படி சீக்கிரம் காரை இடு என வேறு புறம் அவள் திரும்ப, அம்மு என தன்னுடைய அத்தனை காதலையும் அந்த ஒற்றை வார்த்தையில் கொண்டு வர, அவன் குரலில் இருந்த பேதத்தில் திரும்பி பார்த்தவள் உணரும் முன்பே அவள் இதழை தன் வசம் வைத்திருந்தாள். நீண்ட நெடிய முத்தம் அவள் உயிர் வரை தீண்ட அதில் விரும்பியே தன்னை தொலைத்தாள் ஜானு. சிறிது நேரத்தில் அவன் கண்ணீரின் ஈரம் கண்டு பதறி அவனை பார்க்க, ஏன் என்னாச்சு என திக்கி திணறி கேட்டாள். தெரியலை அம்மு. உஃப் என தலை கோதி தன்னை நிதானப்படுத்தியவன் ஒரு ஆழ்ந்த ஒரு மூச்சினை விட்டு, இது எத்தனை வருஷ தேடல் தெரியும், உன்னை எப்போதிலிருந்து லவ் பண்ணனே கேட்ட அந்த பதில் எனக்கே தெரியாது. பட் எனக்கு புரிஞ்சதும் உன்னை என் கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு தோணும் என அவன் காதலை உணர்த்தி கொண்டே போக, ஜானு அவனையே பார்த்தபடி இருந்தாள். திரும்பி அவளை பார்த்தவன், யூனோ அம்மு, அமெரிக்காவில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணினாங்க. அவங்க எல்லாம் டேட்டிங் போனால் நான் உன் ஃபோட்டோ கூட பேசிட்டு இருப்பேன் என சிரித்தபடி கூற, அவன் இங்கிருந்து சென்ற பின் தான் துருவின் மீது அவளது காதலை உணர்ந்தாள். ஆனால் தன்னவனின் இத்தனை வருட காதலும் தனக்கான தேடலையும் உணர்ந்தவள் அவனை இழுத்து அணைத்தபடியே அவன் இதழ் மீது ஆழ புதைந்தாள். ஜெய் காரினை செலுத்தியபடியே ஆருத்ராவை பார்க்க, அவள் அவன் புறம் திரும்பாமலே முன்னால் பார்த்து கொண்டு வந்தாள். ஜெய் மனத்தினுள், அப்படி முன்னாடி என்ன டான்ஸா ஆடுறாங்க, அப்படி பார்த்துட்டு வரா, இவளையெல்லாம் வச்சுக்கிட்டு, டேய் ஜெய் உனக்கு கட்டம் சரியில்லடா, வேற என்ன சொல்ல என்று கூற, ஆருத்ரா உடனே, இப்போ ஏதாச்சும் சொன்னியா என்ன? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லையே என ஜெய் கூற, என்றபடி மீண்டும் திரும்பிக் கொண்டாள். சிறிது நேரத்தில் மீண்டும் ஜெய், ஆருத்ரா திரும்பி என்ன என்பதை போல் பார்க்க, நீ டாக்டர் தானே, ஏன் பார்த்தா எப்படி தோணுது? பார்த்தா என்ன என்னவோ தோணுது, அதுவும் நேத்திலிருந்து என அவன் ஆரம்பிக்க, போதும் என்றபடி அவளும் திரும்பிக் கொண்டாள். ஏ உன்னத்தான், இப்போ பேசாமல் வண்டியை ஓட்ட போறியா இல்லையா? ஓட்டணும் அப்படின்னா நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு. சரி கேட்டு தொலை. இப்போ ட்வின்ஸ் அப்படின்னா ஒருத்தவங்களோட உணர்வுகள் இன்னொருத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுமா? ஜெய்யை திரும்பி பார்த்த ஆருத்ரா அவன் தன் பதிலுக்காக காத்திருப்பதை உணர்ந்தவள், ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது நார்மலாக இருக்கிற ஒன்று தான். ஆனால் உன் விஷயத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஸோ சம் ரேர் கேஸில் இது பாசிபிள் தான். லைக் அவங்களோட தன்னை மீறின ஒரு உணர்வு, அதிகப்படியான கோபம், அழுகை, இது மாதிரி ஒரு அளவுக்கு மேல் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதது எல்லாம் மற்றவங்களை பாதிக்கும். ஒரு டாக்டராய் தெளிவாய் சொன்னவளை ஒரு மெச்சுதலுடன் பார்த்தவன் பின் அவளிடம், இது எல்லாத்துக்கும் பொருந்தும் இல்லையா? சில நேரத்தில். ஓ அதுதான் ரீசனா? எதுக்கு என்று புரியாதபடி கேட்க, இல்லை கொஞ்ச நாளாவே ஓவர் லவ் ஃபீலிங்ஸாக இருக்குது. ஒருவேளை ஜானுவுக்கு துருவ மேலே இருந்த லவ் தான் ரீசனாக இருக்குமோ? நேற்று ஏன் இப்போ கூட உன்னை கிஸ் பண்ணணும்னு தோணுதே, அதான் யோசிக்கிறேன் என அவளை பார்த்து சிரித்தபடியே கூற, அதுவரை அவன் கூறுவதை கேட்டவள், காதலாய் இல்லாமல் அவன் உணர்வுகளின் வடிகாலாய் தான் தன்னை முத்தமிட்டான் என உணர்ந்தவள், அவன் முத்தமிட்ட போது அவனை தள்ளிவிட தோன்றாது அவனுக்கு இசைந்து நின்றதை எண்ணி தன்மேல் வெறுப்பு தோன்றி அவனை ஓர் உணர்வற்ற பார்வை பார்த்தாள். அவள் பார்த்த பார்வையில் எதை உணர்ந்தானோ, காரினை நிறுத்தி, ஏய் என்னாச்சு என்று அவள் கையினை தொடப்போக, டோன்ட் ட்ரை டு டச் மீ, இப்போ நீ காரை எடுக்கலனா நான் நடந்து போயிடுவேன். அவள் கோபமாக கதவினை திறக்க போக, வண்டியை எடுக்கிறண்டி என எடுத்து வீடு நோக்கி போனான். வண்டியை நிறுத்தும் முன்பே இறங்க முயற்சித்தவளை பார்த்தவன், என்ன நீ ஓவராத்தான் போற, இன்னும் இது ஆட்டோமேட்டிக் வண்டி, நான் நினைச்சாதான் உன்னால வீட்டின் உள்ளேயே போக முடியும் என காரின் சீட்டில் நன்றாக சாய்ந்து அமர்ந்து கொண்டான். அதுவரை இருந்த பொறுமை அவளிடம் இல்லாமல் போக, ஜெய் நீ கதவை தர, உன்னோட இந்த மாதிரி தேர்ட் ரேட் விளையாட்டுக்கு நான் ஆள் இல்லை. ஜெய் அவளை நிதானமாக பார்த்து, தேர்ட் ரேட்? எதுக்கு இப்படி ஒரு பேரு? ஓ நேற்று உன்னை கிஸ் பண்ணதை வச்சு சொல்றியோ? அண்ட் அப்படியே என்ன சொன்னாலும் நான் கிஸ் பண்ணினதும் உன்கிட்ட எந்த எதிர்ப்புமே இல்லையே, அப்போ உன்னை என்ன சொல்லணும் என தன் கோபத்தை செயலால் இல்லாமல் வார்த்தைகளால் காட்ட,
ஏற்கனவே அதை நினைத்து உழன்று கொண்டிருந்தவள் அவனும் அதையே கூற, அவனை அடிபட்ட பார்வை பார்த்து கண்களில் கண்ணீருடன், ப்ளீஸ் கதவை திற என தன் கையை கூப்பி அவனிடம் கூற, அவளை பார்த்தபடியே இருந்தவன் அவள் ஏதாவது பதிலுக்கு வாயாடுவாள் என்று எதிர்பார்த்திருக்க, அவளின் இந்த பரிணாமம் அவனை கலங்கச் செய்திட அவனையும் அறியாமல் அவன் கதவினை திறந்து விட்டான். இறங்கி போனவள் சிறிது நடந்த பின் மீண்டும் அவனிடம் வந்து சாரி அண்ட் தேங்க்ஸ் என்று அழுதபடி கூறி சென்று விட்டாள். செல்லும் அவளையே பார்த்தவன் சற்று முன் வரை அவள் தன்னிடம் சகஜமாக பேசியது நினைவு வர, என்னாச்சு இவளுக்கு? இவதான் என்னை திட்டுனா, இப்போ என்னவோ நான் ஏதோ சொன்ன மாதிரி அழுதுட்டு போறா இடியட் என்று காரினை ஓங்கி குத்திவிட்டு உள்ளே சென்றான். ஹாலில் அவனுக்காக சம்யுக்தா காத்திருக்க, ஜெய் அவன் எதுவும் பேசாமல் ரூமினுள் நுழைய போக, சம்யுக்தா, ஜெய் உன்னைத்தான் கூப்பிடுறேன். சம்யுக்தாவின் அதட்டலான குரலில் நின்றவன், எஸ் மாம். ஜானு எங்கடா? ஆருத்ரா கூட தானே போனா, அவகிட்ட கேட்குறேன். அவ உன் கூட வந்தேன்னு சொல்லிட்டு போறா. என்னடா நடக்குதுங்க? மாம், ஜஸ்ட் ரிலாக்ஸ். அம்மு துரு கூட தான் போயிருக்கிறா. எல்லோரும் டின்னர் சாப்பிடத்தான் போனோம். அண்ட் அவங்க இப்போ வந்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் டென்ஷன் ஆகாமல் போய் தூங்குங்க. சம்யுக்தா அடுத்து பேச வாய் திறக்க, மாம், ஐ எம் ஸோ டயர்டு. நான் தூங்க போகிறேன், குட் நைட் என்று ரூமிற்குள் சென்று கதவை சாத்தி கொண்டான். என்னாச்சு இவனுக்கு என புலம்பியபடியே ரூமிற்குள் வந்தவளை வருண் பார்த்து கொண்டே தன் மடிக்கணினியில் மூழ்கியிருந்தான். வேகமாய் அவன் அருகில் இருந்தவள், உங்களுக்கு ஃபேமிலி ஒன்று இருக்குது, அது ஞாபகம் இல்லையா? இருக்கே. சம்யுக்தாவை நிமிர்ந்து பார்த்தவன் அவனின் கடையோர புன்னகையுடன், நல்லாவே ஞாபகம் இருக்கு மேடம். இப்போ ஒரு ஹஸ்பண்டோட கடமையை செய்யணுமா சொல்லுங்க. ஐ ஆம் அட் யுவர் சர்வீஸ் என்று தன் புருவம் உயர்த்தி சிரித்தான். அதுவரை அவன் அணைப்பில் எப்போதும் போல் மயங்கி இருந்தவள் அவன் சிரித்ததும் அவன் மார்பில் அடித்து, உங்களை ஓகே ஓகே, இப்போ சொல்லு, என்ன பிரச்சனை? எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? என் யுகி பேபிக்கு அவளை அணைத்து கொண்டு தலை கோதியபடி வருண் கேட்க, உங்கள் பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலை. ஓ, இதுதான் பிரச்சனையா உனக்கு? அவ துருவ் கூட வெளியில் போயிருக்கிறா. அவனை நிமிர்ந்து பார்த்து, அப்போ உங்களுக்கு தெரியுமா? ஏண்டி, வெளியில் போன 2 பேர் ஒன்றா வந்திருக்கிறாங்க, இன்னும் 2 பேர் வரலன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து தானே வருவாங்கன்னு அர்த்தம் என அவள் நெற்றியில் முட்டியபடி வருண் கூற, ஓ என்னவோ, நீ இன்னும் பேபியாகவே இருக்கிற யுகி. இன்னும் என்ன உன் மூஞ்சி இப்படியே இருக்கு? வேற என்ன பிரச்சனை இந்த குட்டி தலையில் ஓடுது? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஜெய் முகமே சரியில்லை. எப்பவும் அவன் அப்படி இருக்கவே மாட்டான். இன்னைக்கு என்கிட்ட நின்று கூட பேசாமல் போயிட்டான் தெரியுமா? வருண் சிரித்து கொண்டே, இந்த அம்மாக்கள் எல்லாம் இப்படித்தான் போல. அவங்க பசங்க வளர்ந்துட்டாங்கன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. எவ்வளோ வளர்ந்தாலும் அவன் என் பையன் தானே. உன் பையனை சொன்னால் உனக்கு கோபம் வந்துடுமே. பின் அவளின் வேதனையான முகத்தை பார்த்து, யுகி, அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அவன் உன்கிட்ட தானே வருவான். இப்பவும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய பிரச்சனைனா அவனே வருவான், சரியா? என சம்யுக்தா கூறினாலும் அவள் முகம் தெளிவில்லாமல் இருக்க, என்னடி பையன் மூஞ்சி கொஞ்சம் வாடினாலும் இவ்வளோ ஃபீல் பண்ணுற? ஒருத்தன் இவ்வளோ நேரமாக கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறானே, அவனுக்கு பார்த்து ஏதாச்சும் பண்ணுவோம்னு அக்கறை இருக்கா உனக்கு? சாருக்கு இப்போ என்ன பண்ணணும்? என்ன வேணாலும் பண்ணலாம் என அவளை முத்தம் கொடுக்க நெருங்க, அதே நேரம் ஜெய் அவர்களின் ரூம் கதவினை தட்டி கொண்டு, மாம் ஓப்பன் தி டோர் வந்துட்டான் வில்ல. இவன் மட்டும் இன்னும் மாறவே இல்லடி, கரெக்டாக டைமுக்கு வந்துடுவான். போ போ, ஓப்பன் பண்ணு போ. சம்யுக்தா சிரித்து கொண்டே போய் கதவை திறந்தாள். மாம், ஐ கான்ட் ஸ்லீப். நான் உங்கள் மடியில் படுத்துக்கிறேன். சம்யுக்தா அவனை உள்ளே வரச் சொல்லியவள் அவனை மடி மீது சாய்த்து கொண்டு தலையை வருடி விட மெதுவாய் கண் மூடியவன் இதுவரை இருந்த ஒரு பதற்றம் மாறி சற்று நிதானம் தோன்றி மனது அமைதி அடைவதைப் போல் உணர்ந்தான். ஆம், சம்யுக்தாவிடம் பேசிவிட்டு ரூமுக்கு உள்ளே வந்தவன் மனது அமைதி இல்லாமல் அங்கும் இங்கும் அலைய கண் மூடினாலும் ஆருத்ரா கடைசியாக பேசிய பேச்சும் அவள் கண்ணீருடன் கைகூப்பி நின்றதுமே நினைவில் வர, ஷிட் ஜெய், என்னாச்சு உனக்கு? இவ்வளோ கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிற? ரிலாக்ஸ் மேன்.
ஜஸ்ட் ரிலாக்ஸ் என கண் மூடினாலும் மீண்டும் மீண்டும் ஆருத்ராவின் பிம்பமே மனதில் தோன்ற இனி தன்னால் தாங்க முடியாமல் போகவே தாயிடம் ஓடி வந்தான் ஜெய். ஜெயின் முகம் மாறுதலையும் உணர்வுகளுடன் போராடுவதை பார்த்த வருண் அதற்கு மேல் தாழ மாட்டாமல் அவனின் கால்களை அவன் மடியில் தாங்கியபடி அவனும் ஜெய் அருகில் அமர்ந்தான். ஜெய், டேட் வேணாம் விடுங்க என்று தன் கால்களை எடுக்க, நீ எனக்கும் பையன் தாண்டா என்று சிரித்தபடி வருண் கூறினான். ஜெய் தாயின் மடியில் இருந்து வருணின் தோளில் சாய்ந்து கொண்டு, டேட், ஐ எம் அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல். நான் என்ன பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு பொண்ணோட கண்ணீர் என்னை இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. ஷிட். சம்யுக்தா ஏதோ பேச வாய் திறக்க வருண் அவளிடம் வேண்டாம் என்பதை போல் தலையை ஆட்டினான். ஜெய் அமைதியாக இருக்க அவனின் தலையை கோதிய வருண், ஜெய் உனக்கு என்ன பிரச்சனை? ஜெய், டேட், ஐ ஹேட் மை கேர்ள். வருண் சிரித்துக்கொண்டே, சோ என்ன சோ? சி கிரை. என்ன பண்ணுறதுண்ணா? வருண், இதுக்கு தான் இவ்வளோ டென்ஷனா? போய் காலில் விழுந்துடு. ஜெய் அதிர்ச்சியாக வருணை பார்த்து, டேட், ஐ எம் சீரியஸ். நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன் டேட். எஸ் ஜெய், வெளியில் உன் கேரியரில் நீ சக்ஸஸாக இருக்கணும்னா வீட்டில் தோற்று போகலாம், தப்பே இல்லை. ஜெய் சிறிது நேரம் யோசித்தவன் பின் வருண் எதை சொல்ல வருகின்றான் என்று புரிந்த பின், டேட், அப்போ நீங்கள் டெய்லி இதைத்தான் செய்கிறீங்களா? போச்சுடா, உன்கிட்ட எங்கள் சக்ஸஸ் ரகசியத்தை சொல்லிட்டேனா? சாரி யுகி பேபி என வருண் கன்னத்தில் போட்டுக்கொள்ள சம்யுக்தா தலையில் அடித்து கொண்டாள். டேட், உங்களுக்கு 3 பசங்க இருக்கிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன் என ஜெய் வெளியில் செல்ல, ஜெய் என வருண் அவனை அழைத்து, உன்னை ஒருத்தி உண்மையாக நேசிச்சா அவகிட்ட கூட உன்னை அவ தோற்க விட மாட்டாடா. தட்ஸ் த பவர் ஆஃப் லவ். உங்கள் அம்மா இவ்வளோ பெரிய மில்லியனராக இருந்தும் எந்த நேரத்திலும் அவ கண்ணில் நான் அதை பார்த்ததில்லை. எப்பவும் அவளுக்கு வேண்டியது என்னோட காதல் மட்டும்தான். அப்பவும் சரி, இப்பவும் சரி, நீயும் அந்த மாதிரி தான் இருக்கணும். உன்னுடையவளிடம் எப்பொழுதும் ஒரு பெரிய பணக்காரனோ இல்லை ஒரு ஏசிப்பின்னு ஒரு கெத்தோட போய் நிற்காத நீனு. யூ ஆர் ஜஸ்ட் எ ஜெய் அண்ட் ஜெய் அண்ட் ஜெய் அண்ட் ஒன்லி. புரியுதா? எஸ் டேட் என வெளியில் வந்தவன் மனதில் தன் தாய் தந்தையின் காதல் வாழ்க்கையின் ரகசியம் புரிய சிரித்துக்கொண்டே ஐ லவ் யூ டேட் என்று கூறிக்கொண்டான். சம்யுக்தா வருணை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். என்னடி பார்வை பயங்கரமாக இருக்கு என கண்ணுக்குள் விழுக சிரித்து கண் அடிக்க, ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று வருண் கேட்க, ஒன்றும் இல்லை போதுமா? ஆமாம், இவ்வளோ நேரம் ஜெய் பேசினானே, யார் அந்த பொண்ணுன்னு கேட்டிருக்கலாம்ல. நீ வேற போடி. ஏண்டி இவ்வளோ நேரம் உன்கிட்ட பேசினானே, அந்த பொண்ணு பேர் சொன்னானா?